வணிக ரீதியிலான நீர் உறிஞ்சுதலுக்கு கடுமையான நீர்வரிகள் மற்றும் வரம்புகள் வாட்டர் கோடா மற்றும் ஹெவி டாக்சேஷன். வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் நிலத்தடி நீரையும் நன்னீர் ஆதாரங்களையும் எவ்வித கட்டுப்பாடுமின்றி இலவசமாகவோ அல்லது மிக குறைந்த கட்டணத்திலோ உறிஞ்சுவதைத் தடுப்பதற்கு அதிகரிக்கும் நீர் வரி முறை புரோகிரசிவ் வாட்டர் டாக்சேஷன் மற்றும் நீர் ஒதுக்கீட்டு வரம்பு வாட்டர் கோடா பாலிசி ஆகியவற்றை சட்டப்பூர்வமாக அமல்படுத்துவது மிகவும் அவசியமாகும். இயற்கை வளங்களை பயன்படுத்தும் நிறுவனங்கள் அதற்குரிய உண்மையான சுற்றுச்சூழல் விலையை என்வாயரன்மெண்டல் காஸ்ட் கொடுக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய கீழ்க்கண்ட கொள்கை வழிமுறைகளை அரசு நடைமுறைப்படுத்தலாம். 1. அடுக்குமுறை நீர்வரி புரோகிரசிவ் ஸ்லாப் பேஸ்ட் வாட்டர் டாக்சேஷன். தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உறிஞ்சும் நீரின் அளவுக்கு ஏற்ப வரி வீதத்தை உயர்த்தும் அடுக்குமுறை வரி அமைப்பை அறிமுகப்படுத்த வேண்டும். அடிப்படை அளவு பேஸ் கோட்டா ஒரு நிறுவனத்திற்கு அனுமதிக்கப்பட்ட அடிப்படை பயன்பாட்டு அளவிற்கு சாதாரண வரி கட்டணம். அதிகரிக்கும் கட்டணம் ஸ்லாப் ரேட்ஸ் அனுமதிக்கப்பட்ட அளவை விட நீர் பயன்பாடு அதிகரிக்கும் போது ஒவ்வொரு கூடுதல் லிட்டருக்கும் வரி கட்டணம் 2 முதல் 5 மடங்கு வரை கடுமையாக உயர்த்தப்பட வேண்டும். ஆபத்தான மண்டல கூடுதல் வரி ரெட் சோன் சார்சார்ஜ் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ள சிவப்பு மண்டலங்களில் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் சோன்ஸ் இயங்கும் நிறுவனங்களுக்கு 50 விழுக்காடு முதல் 100 விழுக்காடு வரை கூடுதல் சுற்றுச்சூழல் விசேஷ வரி ஈகோ சார்சார்ஜ் விதிக்கப்பட வேண்டும். 2. நீர் ஒதுக்கீட்டு வரம்பு மாண்டட்டரி வாட்டர் கோடா சிஸ்டம். மாநிலத்தின் ஒவ்வொரு பகுதியின் நிலத்தடி நீர் இருப்பை கணக்கிட்டு நிறுவனங்களுக்கு கடுமையான உறிஞ்சல் வரம்புகளை நிர்ணயிக்க வேண்டும். அதிகபட்ச நாளோட்ட வரம்பு டெய்லி எக்ஸ்ட்ராக்ஷன் சிலங் ஒரு தொழிற்சாலை நாளொன்றுக்கு இவ்வளவு லிட்டர் நிலத்தடி நீரை மட்டுமே உறிஞ்சலாம் என தனித்தனியாக வரம்பு நிர்ணயிக்கப்பட வேண்டும். பருவகால வரம்புகள் சீசனல் கோட்டா கோடைகாலம் மற்றும் வறட்சி நிலவும் மாதங்களில் வணிக ரீதியிலான நீர் ஒதுக்கீட்டு வரம்பை 30 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு வரை உடனடியாக குறைக்கும் அதிகாரம் நீர்வளத்துறைக்கு இருக்க வேண்டும். பயிர் மற்றும் விவசாய பாதுகாப்பு வணிக நிறுவனங்களின் பயன்பாட்டினால் அப்பகுதியின் விவசாய கிணறுகள் மற்றும் பொது குடிநீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை இந்த வரம்புகள் உறுதி செய்ய வேண்டும். 3. நீர்வள மறுசீரமைப்பு நிதி வாட்டர் ரெஸ்டரேஷன் ஃபண்ட். வணிக நிறுவனங்களிடம் இருந்து வசூலிக்கப்படும் நீர் வரிகள் மற்றும் அபராத தொகையை கொண்டு பிரத்யேக நிதியை உருவாக்க வேண்டும். நீர்நிலைகள் தூர்வாறுதல் வசூலிக்கப்படும் வரியை நேரடியாக பொது கருவூலத்திற்கு அனுப்பாமல் அந்நிதி முழுவதையும் சம்பந்தப்பட்ட பகுதியின் ஏரிகள் குளங்கள் மற்றும் ஊருணிகளை தூர்வாருவதற்கும் தடுப்பணைகள் கட்டுவதற்கும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மழைநீர் சேகரிப்பு மானியம் உள்ளூர் கிராமங்களில் மழைநீர் சேகரிப்பு மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டல் அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு இந்த நிதியை பயன்படுத்தலாம். 4. விதிமீறல்களுக்கான அபராதங்கள் மற்றும் சலுகைகள். கடுமையான நிதி அபராதம் அனுமதியின்றி வரம்பை மீறி நீரை உறிஞ்சும் நிறுவனங்களின் மீது உறிஞ்சப்பட்ட நீரின் சந்தை மதிப்பை விட 10 மடங்கு அபராதம் விதிக்கப்பட வேண்டும். மறுசுழற்சிக்கான வரி விலக்கு டாக்ஸ் ரீபேட் நகராட்சி கழிவுநீரை சுத்திகரித்து பயன்படுத்தும் நிறுவனங்களுக்கும் பூஜ்ய கழிவுநீர் வெளியேற்ற முறையை சீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களுக்கும் நீர் வரியில் 25 விழுக்காடு வரை சலுகை அளிக்கப்பட வேண்டும். முடிவுரை தண்ணீருக்கு கடுமையான பொருளாதார மதிப்பையும் எகனாமிக் வேல்யூ வரம்புகளையும் நிர்ணயிப்பதன் மூலம் மட்டுமே நிறுவனங்களை நன்னீரை வீணாக்குவதிலிருந்து தடுத்து சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை நோக்கி நகரச் செய்ய முடியும். அதிகமாக உறிஞ்சினால் அதிக வரி என்ற கொள்கை தமிழ்நாட்டின் எஞ்சிய நிலத்தடி நீரை காப்பதற்கான மிகச்சிறந்த பொருளாதார கருவியாக செயல்படும். அளவீடு செய்தல் மாண்டட்டரி வாட்டர் மீட்டரிங் தொழிற்துறை மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான கட்டாய நீர் கண்காணிப்பு முறை. தமிழ்நாட்டில் இயங்கும் தொழிற்சாலைகள் சொகுசு ரிசார்ட்டுகள் பாட்டில் குடிநீர் நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் தரவு மையங்கள் மற்றும் பெரிய கல்வி நிறுவனங்கள் ஆகியவை நிலத்தடி நீரையும் நகராட்சி விநியோக நீரையும் எவ்வித துல்லிய கணக்கீடும் இன்றி பயன்படுத்துவதைத் தடுக்க கட்டாய நீர் அளவீட்டு முறை மாண்டட்டரி வாட்டர் மீட்டரிங் உடனடியாக சட்டப்பூர்வமாக்கப்பட வேண்டும். நிதி சார்ந்த நடவடிக்கைகளில் துல்லியமான கணக்கு வழக்குகள் எவ்வாறு அவசியமோ அதேபோன்று மாநிலத்தின் இயற்கை வளமான நீரின் ஒவ்வொரு சொட்டு பயன்பாட்டையும் கணக்கிடுவது நீர்வள பாதுகாப்பின் முதன்மை படியாகும். 1. அளவீட்டு முறையின் முதன்மை வரம்பும் நிறுவன பிரிவுகளும். கீழ்க்கண்ட நிறுவன வகைகளில் நீர் மீட்டர்கள் பொருத்தப்படுவதை கட்டாயமாக்கி அவற்றின் தினசரி பயன்பாட்டை கண்காணிக்க வேண்டும். பாட்டில் குடிநீர் மற்றும் குளிர்பான ஆலைகள் பாகஜ் ட்ரிங்கிங் வாட்டர் மற்றும் பெவரேஜஸ் நிலத்தடி நீரை முதன்மை மூலப்பொருளாக பயன்படுத்தும் அமைப்புகள் என்பதால் இவை உறிஞ்சும் ஒவ்வொரு கன மீட்டர் நீரும் 100 விழுக்காடு துல்லியமாக அளவிடப்பட வேண்டும். சுற்றுலா ரிசார்ட்டுகள் மற்றும் நட்சத்திர விடுதிகள் ரெசார்ட்ஸ் மற்றும் ஹோட்டல்ஸ் நீச்சல் குளங்கள் அலங்கார நீரூற்றுகள் மற்றும் பெரிய அளவிலான பராமரிப்பு பணிகளுக்கு பெருமளவு நன்னீரை பயன்படுத்தும் சுற்றுலா நிறுவனங்கள். பெருந்தொழிற்சாலைகள் மற்றும் தரவு மையங்கள் ஃபேக்டரிஸ் மற்றும் டேட்டா சென்டர்ஸ் ஜவுளி தோல் பதனிடுதல் இரசாயனம் கார் உற்பத்தி ஆலைகள் மற்றும் பெருமளவில் நீரை குளிரூட்ட பயன்படுத்தும் தரவு மையங்கள். வணிக வளாகங்கள் மற்றும் பெரிய கட்டுமானங்கள் கமர்ஷியல் மோல்ஸ் மற்றும் ரியல் எஸ்டேட் தினமும் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் நீரை பயன்படுத்தும் வர்த்தக அமைப்புகள். 2. தொழில்நுட்ப கட்டமைப்பு ஸ்மார்ட் எட் டிஜிட்டல் மீட்டர்கள்.
பழைய மனித ஆற்றலால் வாசிக்கப்படும் மானுவல் ரீடிங் மீட்டர்களுக்கு பதிலாக நவீன தொழில்நுட்ப அடிப்படையிலான மீட்டர்கள் கட்டாயமாக்கப்பட வேண்டும். எட் மற்றும் தொலை உணரி மீட்டர்கள், டெலமெட்ரி மற்றும் ஸ்மார்ட் மீட்டர்ஸ், ஆழ்துளை கிணறுகளின் தலைப்பகுதி, வெல்ஹெட் பம்ப் லைன்கள் மற்றும் கழிவுநீர் வெளியேற்று குழாய்களில் டிஜிட்டல் ஃப்ளோ மீட்டர்கள், டிஜிட்டல் ஃப்ளோ மீட்டர்ஸ் பொருத்தப்பட வேண்டும். மையச்சேவையக இணைப்பு, சென்ட்ரல் சார்வை இன்டகிரேஷன் இம்மீட்டர்கள் நீர்வள மேலாண்மை ஆணையத்தின் மையக் கட்டுப்பாட்டு அறையுடன் இணைய வழியில் எட் நெட்வொர்க் நேரடியாக இணைக்கப்பட வேண்டும். நிகழ்நேர கண்காணிப்பு, ரீல் டைம் டேட்டா ஃபெச்சிங், கணினி அல்லது செயற்கைக்கோள் வழியே நாள்தோறும் எவ்வளவு நீர் உறிஞ்சப்படுகிறது, அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட அதிக நீர் எடுக்கப்படுகிறதா என்பது குறித்த தரவுகள் தானாகவே ஆட்டோமேட்டட் அலர்ட்ஸ் அதிகாரிகளுக்குச் சென்று சேரும் வகையில் அமைய வேண்டும். 3. அளவீட்டு முறையின் முக்கிய செயல்பாட்டு நன்மைகள். சட்டவிரோத நீர் உறிஞ்சுதலுக்கு முற்றுப்புள்ளி. அனுமதிக்கப்பட்ட அளவை விட ரகசியமாக கூடுதல் நீரை உறிஞ்சுவது முற்றிலும் தவிர்க்கப்படும். நீர்க்கசிவு மற்றும் வீணாதலை கண்டறிதல், லீக்கேஜ் டிடெக்ஷன். உள்வரும் நீரின் அளவிற்கும் பயன்பாட்டிற்கு பின் வெளியேறும் கழிவு நீரின் அளவிற்கும் இடையே உள்ள பெரிய வேறுபாடுகளைக் கொண்டு ஆலைக்குள் ஏற்படும் நீர் கசிவுகளை உடனடியாக கண்டறிய முடியும். துல்லியமான நீர் வரி விதிப்பு, ஆக்யூரட் டாக்சேஷன். சுய அறிக்கையிடல் செல்ஃப் டெக்ளரேஷன் முறையை ஒழித்து மீட்டரில் பதிவாகும் துல்லியமான தரவுகளின் அடிப்படையில் அடுக்குமுறை நீர் வரியை புரோகிரசிவ் வாட்டர் டாக்ஸ் அரசாங்கம் கணக்கிட்டு வசூலிக்க முடியும். 4. அமலாக்க நடைமுறைகளும் விதிமீறல்களுக்கான நடவடிக்கைகளும். டிஜிட்டல் மீட்டர் சான்றிதழ் கட்டாயம். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சீல் வைக்கப்பட்ட டாம்பர் ப்ரூஃப் டிஜிட்டல் மீட்டர்கள் பொருத்தப்பட்டு சான்றளிக்கப்பட்ட பின்னரே நிறுவனங்களுக்கான இயக்க உரிமம் கான்சென்ட் டு ஆபரேட் புதுப்பிக்கப்பட வேண்டும். மீட்டரில் முறைகேடு செய்வதற்கான தண்டனை, மீட்டரின் இணைப்பை துண்டிப்பது, தரவுகளை மாற்றியமைப்பது அல்லது மீட்டரை புறக்கணித்து சட்டவிரோத குழாய்கள் அமைப்பது கண்டறியப்பட்டால் அந்நிறுவனத்திற்கு உடனடி மின் இணைப்பு துண்டிப்பும் ஆலைக்கான சீல் வைப்பும் மிகப்பெரிய தொகையிலான அபராதமும் விதிக்கப்பட வேண்டும். முடிவுரை. அளவிடப்படாத ஒன்றை எவராலும் மேலாண்மை செய்ய முடியாது. வோட் கெட்ஸ் மெஷர் கெட்ஸ் மானஜ் என்ற கூட்டிற்கு ஏற்ப வணிக நிறுவனங்களின் நீர் பயன்பாட்டை டிஜிட்டல் முறையில் கட்டாயமாக அளவீடு செய்வது தமிழ்நாட்டின் நிலத்தடி நீர்வீழ்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கும் தனியார்களின் கட்டுப்பாடற்ற சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கும் மிகச்சிறந்த நிர்வாக நடவடிக்கை ஆகும். நிலத்தடியில் இருந்தோ அல்லது நீர்நிலைகளில் இருந்தோ எடுக்கும் ஒவ்வொரு லிட்டர் நீருக்கும் கட்டாயமாக டிஜிட்டல் நீர் மீட்டர்கள் பொருத்தப்பட வேண்டும். நிலத்தடி நீர் மற்றும் இயற்கை நீர்நிலைகள் என்பவை அளவிட முடியாத அமுதசுரபி அல்ல, அவை மனிதகுலத்தின் கூட்டு உயிர்நாடி. எனவே வர்த்தக ரீதியாகவும் தொழிற்துறைக்காகவும் எடுக்கப்படும் ஒவ்வொரு லிட்டர் நீரும் துல்லியமாக பதிவு செய்யப்படுவதை அரசு சட்டப்பூர்வ கடமையாக்க வேண்டும். 1. ஒவ்வொரு லிட்டருக்கும் மீட்டர் கொள்கையின் முக்கியத்துவம். தற்போது நிலவும் தோராய கணக்கீடு மற்றும் சுய சான்றளிப்பு செல்ஃப் டெக்ளரேஷன் முறைகள் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டன. இதன் காரணமாக பல நிறுவனங்கள் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு அதிகமான நீரை இரகசியமாக உறிஞ்சி வருகின்றன. வரம்பு அற்ற உறிஞ்சுதலுக்கு முற்றுப்புள்ளி. ஆழ்துளை கிணறு அல்லது நீர்நிலை இணைப்பு ஒவ்வொன்றிலும் டிஜிட்டல் ஃப்ளோ மீட்டர் பொருத்தப்படுவதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட நாளில் எடுக்கப்படும் நீரின் துல்லியமான அளவு வெளிப்படைத்தன்மையாகும். அதின்மீன தொழில்நுட்ப இணைப்பு எட் பேஸ்ட் டெலமெட்ரி பொருத்தப்படும் மீட்டர்கள் சாதாரண இயந்திர மீட்டர்களாக இல்லாமல் இணைய வழியில் எட் அரசின் நீர்வள மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையோடு சென்ட்ரல் டேட்டா சார்வ நேரடியாக தொடர்பு கொள்ளும் வசதி கொண்டவையாக இருக்க வேண்டும். இதன் மூலம் அதிகாரி நேரில் செல்லாமலேயே தரவுகள் மையக்கணினியில் பதிவாகும். 2. அமலாக்க நடைமுறைகள் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டாண்டர்ட். மோசடி செய்ய முடியாத வடிவமைப்பு டாம்பர் ப்ரூஃப் டிஜிட்டல் மீட்டர்ஸ். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட டிஜிட்டல் சீல் வைக்கப்பட்ட மீட்டர்கள் மட்டுமே பொருத்தப்பட வேண்டும். மீட்டரின் சுற்றோட்டத்தை நிறுத்துவதோ அல்லது புள்ளிவிவரங்களை மாற்றுவதோ முடியாத வகையில் வன்பொருள் ஹார்ட்வேர் பாதுகாப்பு இருக்க வேண்டும். முழுமையான கண்காணிப்பு வளையம் எண்ட் மீட்டரங். மூல நீர் எடுக்கப்படும் இடம் சோர்ஸ் பாயிண்ட் நிலத்தடி ஆழ்துளை கிணற்றின் தலைப்பகுதி அல்லது ஆற்றுப்படை இணைப்பில் 1 மீட்டர். சுத்திகரிக்கப்பட்ட நீர் மறுபயன்பாட்டு இடம் அவுட்லெட் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் ஆலைக்குள் பயன்படுத்தப்படும் இடத்தில் 1 மீட்டர். இதன் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரில் எவ்வளவு மறுசுழற்சி செய்யப்பட்டது என்ற நீர் சமநிலை வாட்டர் பேலன்ஸ் துல்லியமாக கணக்கிடப்படும். உரிமம் மற்றும் மின் இணைப்போடு தொடர்பு. சான்றளிக்கப்பட்ட டிஜிட்டல் மீட்டர் பொருத்தப்பட்டு மையச்சேவையகத்துடன் இணைப்பு வெற்றிகரமாக ஏற்படுத்தப்பட்ட பின்னரே தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் TNPCB தொழில்முறைகளுக்கான இயக்க உரிமத்தை கான்சென்ட் டு ஆபரேட் புதுப்பிக்க வேண்டும். 3. விதிமீறல்களுக்கான கடுமையான தண்டனைகள். சட்டவிரோத குழாய்களுக்கான சீல் மீட்டரை புறக்கணித்து தனியாக பைபாஸ் குழாய்கள் மூலம் நீரை உறிஞ்சுவது கண்டறியப்பட்டால் அந்நிறுவனத்தின் மின் இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டு ஆலைக்கு சீல் வைக்கப்பட வேண்டும். மடங்கு அபராதம். மீட்டரை சேதப்படுத்தினாலோ அல்லது தரவுகளை மாற்ற முயன்றாலோ தோராயமாக உறிஞ்சப்பட்ட நீரின் சந்தை மதிப்பை விட 10 மடங்கு அபராதமும் பிணையில் வர முடியாத குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். முடிவுரை. அளவிடப்படாத ஒன்றை கட்டுப்படுத்த முடியாது என்பது நீர் மேலாண்மையின் அடிப்படை விதி.
நிலத்தடி நீர் மற்றும் இயற்கை நீர்நிலைகளில் இருந்து உறிஞ்சப்படும் ஒவ்வொரு லிட்டர் நீரையும் டிஜிட்டல் முறையில் கட்டாயமாக அளவீடு செய்வது தனியார்களின் கட்டுப்பாடற்ற நீர்ச் சுரண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான மிக உறுதியான அவசியமான நடவடிக்கையாகும். அதிகப்படியான பயன்பாட்டு கட்டணம் புரோகிரசிவ் வாட்டர் பிரைசிங் வரம்பற்ற நீர் உறிஞ்சுதலை கட்டுப்படுத்தும் பொருளாதார கருவி. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் தனியார் நிறுவனங்கள் நீரை பயன்படுத்தினால் அதற்கான நீர் கட்டணத்தை சாதாரண விகிதத்தில் வசூலிக்காமல் பயன்பாட்டின் அளவுக்கு ஏற்ப கட்டண வீதத்தை செங்குத்தாக உயர்த்தும் அடுக்குமுறை நீர்விலை கொள்கை புரோகிரசிவ் ஸ்லாப் பேஸ்ட் வாட்டர் பிரைசிங் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இயற்கை வளமான தண்ணீரை இலவசமாகவோ அல்லது மிக குறைந்த கட்டணத்திலோ உறிஞ்சி வர்த்தகம் செய்யும் தனியாருக்கு பொருளாதார ரீதியான அழுத்தத்தை வழங்குவதன் மூலம் மட்டுமே நன்னீர் வீணாவதை தடுத்து சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் மறுபயன்பாட்டை நோக்கி அவர்களை நகரச் செய்ய முடியும். 1. அடுக்குமுறை நீர்விலை கொள்கையின் மாதிரி வடிவமைப்பு பிரைசிங் ஸ்லாப் மாடல். அரசு அல்லது மாநில நீர்வள மேலாண்மை ஆணையம் ஒவ்வொரு தொழிற்துறைக்கும் அதன் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப அடிப்படை அனுமதிக்கப்பட்ட நீர் அளவை பேஸ் கோட்டா நிர்ணயிக்க வேண்டும். அதனடிப்படையில் கட்டணங்கள் பின்வருமாறு பிரிக்கப்பட வேண்டும். பயன்பாட்டு அடுக்கு ஸ்லாப் பயன்பாட்டு அளவு கட்டண வீதம் பிரைசிங் ரேட் நோக்கம் தாக்கம். அடுக்கு 1 அடிப்படை அளவு அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குள் 100 விழுக்காடு வரை சாதாரண கட்டணம் ஸ்டாண்டார்ட் ரேட் அத்தியாவசிய உற்பத்தி தேவைகளுக்கான இயல்பான கட்டணம். அடுக்கு 2 மிதமான அதிக பயன்பாடு வரம்பை விட 10 விழுக்காடு முதல் 25 விழுக்காடு வரை கூடுதல் 2 மடங்கு கட்டணம் டபுள் ரேட் கூடுதல் பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் கசிவுகளை தவிர்க்கவும் எச்சரிக்கை. அடுக்கு 3 அதிகப்படியான பயன்பாடு வரம்பை விட 25 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு வரை கூடுதல் 5 மடங்கு கட்டணம் 5x பிரீமியம் ரேட் கழிவுநீர் மறுசுழற்சி அமைப்புகளை நிறுவுவதை நிதி ரீதியாக கட்டாயமாக்குதல். அடுக்கு 4 மிகை உறிஞ்சல் கிரிட்டிக்கல் லிமிட் வரம்பை விட 50 விழுக்காடு க்கும் மேல் 10 மடங்கு அபராத கட்டணம் கூட்டல் உறிஞ்சல் தடைதீவிர நீர்ச் சுரண்டலை தடுத்தல் மற்றும் உற்பத்தி நிறுத்த எச்சரிக்கை. 2. மண்டல அடிப்படையிலான விசேஷ கூடுதல் கட்டணம் ஈகோ சார்சார்ஜ். நீங்கள் குறிப்பிட்டுள்ள அடுக்குமுறை நீர்விலை கொள்கை ஸ்லாப் பேஸ்ட் வாட்டர் பிரைசிங் அட்டவணையின் முழுமையான விவரங்களை அட்டவணைகள் ஏதுமின்றி தொடர்ச்சியான கட்டுரை வடிவில் மட்டுமே கீழே விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. வணிக நீர் பயன்பாட்டிற்கான அடுக்குமுறை விலை கொள்கை ஒரு விரிவான பார்வை கட்டுரை. தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் உறிஞ்சும் நிலத்தடி நீர் பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் நீர்ச் சுரண்டலை தடுக்கவும் ஒரு முறையான கட்டண கட்டமைப்பு மிகவும் அவசியமாகிறது. இதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள அடுக்குமுறை நீர்விலை கொள்கை ஸ்லாப் பேஸ்ட் வாட்டர் பிரைசிங் பாலிசி 4 முக்கிய நிலைகளாக பிரிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அடுக்கு 1 அடிப்படை பயன்பாட்டு அளவு பேஸ் கோட்டா. இக்கொள்கையின் முதல் கட்டமாக ஒவ்வொரு தொழிற்துறைக்கும் அதன் உற்பத்தி திறன் மற்றும் தேவையை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட வரம்பு 100 விழுக்காடு பயன்பாடு வரை நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த அடிப்படை வரம்பிற்குள் பயன்படுத்தப்படும் நீருக்கு சாதாரண கட்டணம் ஸ்டாண்டார்ட் ரேட் மட்டுமே வசூலிக்கப்படும். வணிக நிறுவனங்களின் அத்தியாவசிய உற்பத்தி தேவைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் இயல்பான தொழிற்துறை இயக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்காகவும் இந்த சாதாரண கட்டண முறை வழங்கப்படுகிறது. அடுக்கு 2 மிதமான அதிக பயன்பாடு மொடரட் ஓவர்யூஸ். நிறுவனங்கள் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அடிப்படை வரம்பை விட 10 விழுக்காடு முதல் 25 விழுக்காடு வரை கூடுதலாக நீரை பயன்படுத்தும் போது அவர்கள் 2ஆம் அடுக்குக்குள் கொண்டு வரப்படுகிறார்கள். இந்த நிலைக்கு சாதாரண கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் டபுள் ரேட் விதிக்கப்படும். ஆலைகளுக்குள் ஏற்படும் தேவையில்லாத நீர் கசிவுகளை தவிர்க்கவும் ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கவனக்குறைவான நீர் வீணடிப்பை கட்டுப்படுத்தவும் ஒரு எச்சரிக்கையாக இக்கட்டண உயர்வு செயல்படுகிறது. அடுக்கு 3 அதிகப்படியான பயன்பாடு எக்ஸசிவ் ஓவர்யூஸ். அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட 25 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு வரை அதிகப்படியான நீரை பயன்படுத்தும் நிறுவனங்களுக்கு 3ஆம் அடுக்கு அமல்படுத்தப்படுகிறது. இத்தகைய சூழலில் அந்நிறுவனங்களுக்கு சாதாரண கட்டணத்தைப் போல 5 மடங்கு பிரீமியம் கட்டணம் 5x பிரீமியம் ரேட் விதிக்கப்படும். நன்னீரை அதிக விலை கொடுத்து வாங்குவதை விட ஆலைக்குள்ளேயே நவீன கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை நிறுவி கழிவுநீரை மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்துவதே நிதி ரீதியாகச் சிறந்தது என்ற நிலையை நிறுவனங்களுக்கு உருவாக்குவதே இதன் முதன்மை நோக்கமாகும். அடுக்கு 4 மிகை உறிஞ்சல் நிலை கிரிட்டிக்கல் லிமிட். அனுமதிக்கப்பட்ட வரம்பை காட்டிலும் 50 விழுக்காடு க்கும் மேல் நீரை உறிஞ்சும் நிறுவனங்கள் மிகை உறிஞ்சல் என்ற மிக ஆபத்தான 4ஆம் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. இத்தகைய கடுமையான விதிமீறலில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு சாதாரண கட்டணத்தை விட 10 மடங்கு அபராத கட்டணம் 10x பியூனடிவ் ரேட் விதிக்கப்படுவதோடு கூடுதல் நீரினை உறிஞ்சுவதற்கு தடையும் விதிக்கப்படும். இயற்கை வளத்தைச் சூறையாடும் தீவிர நீர்ச் சுரண்டலை தடுத்து நிறுத்துவதும் விதிமீறல் தொடர்ந்தால் ஆலையின் உற்பத்தியை நிறுத்துவதற்கான எச்சரிக்கையை வழங்குவதும் இதன் முக்கிய தாக்கமாகும். முடிவுரை இத்தகைய 4 அடுக்கு கட்டண முறையானது தனியார்களின் கட்டுப்பாடற்ற நீர்ச் சுரண்டலை தடுத்து சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் மறுபயன்பாட்டை நோக்கி தொழிற்துறையை நகர்த்துவதற்கான மிகச் சிறந்த பொருளாதார கருவியாக செயல்படும். மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் ஒரே மாதிரியான கட்டணத்தை சுமத்தாமல் அப்பகுதியின் நிலத்தடி நீர் இருப்பை பொறுத்து மாறுபட்ட கூடுதல் கட்டணங்கள் விதிக்கப்பட வேண்டும்.
ஆபத்தான மண்டலங்கள் ரெட் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் சோன்ஸ். நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்ட 140க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து ஒன்றியங்களில் இயங்கும் நிறுவனங்களுக்கு அடிப்படை நீர் விலையுடன் 100 விழுக்காடு சுற்றுச்சூழல் மீட்பு கூடுதல் கட்டணம் ஈகோ ரெஸ்டரேஷன் சார்ஜ் விதிக்கப்பட வேண்டும். கடலோர மண்டலங்கள் கோஸ்டல் பெல்ட். கடல்நீர் ஊடுருவல் அபாயம் உள்ள திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர் போன்ற மாவட்டங்களில் நிலத்தடி நீரை பயன்படுத்தும் ஆலைகளுக்கு கூடுதல் அபராத கட்டணம் விதிக்கப்படுவதோடு பயன்பாட்டு கட்டுப்பாடுகளும் அதிகரிக்கப்பட வேண்டும். 3. பொருளாதார அழுத்தமும் நேர்மறை மாற்றங்களும் ஸ்ட்ராட்டஜிக் பெனஃபிட்ஸ். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நீரை பயன்படுத்தும் போது கட்டணம் பன்மடங்கு உயரும் போது தனியார் நிறுவனங்களிடம் கீழ்க்கண்ட நேர்மறை மாற்றங்கள் ஏற்படும். சுத்திகரிப்பு செலவு லாபகரமாக மாறுதல். நன்னீரை அதிக விலை கொடுத்து வாங்குவதை விட ஆலைக்குள்ளேயே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை நிறுவி கழிவுநீரை மறுசுழற்சி செய்வது நிறுவனங்களுக்கு செலவு குறைந்ததாக காஸ்ட் அஃபெக்டிவ் மாறும். பூஜ்ய கழிவுநீர் வெளியேற்ற ZLD இலக்கு. சுத்திகரிக்கப்பட்ட நீரை மீண்டும் உற்பத்தி செயல்முறைக்கே பயன்படுத்தும் ஜவுளி மற்றும் இரசாயன ஆலைகளுக்கு இக்கட்டண முறையிலிருந்து கணிசமான விலக்கு அளிக்கப்படுவதால் ZLD அமைப்புகள் வேகமாக பரவலாகும். நீர்வள மறுசீரமைப்பு நிதி உருவாக்கம். அதிகப்படியான பயன்பாட்டு கட்டணம் மற்றும் அபராதங்கள் மூலம் அரசிற்கு வரும் கூடுதல் வருவாயைக் கொண்டு உள்ளூர் நீர்நிலைகளை தூர்வாறுதல், தடுப்பணைகள் கட்டுதல் மற்றும் கிராமப்புற மழைநீர் சேகரிப்பு திட்டங்களுக்கு முழுமையாக பயன்படுத்த முடியும். 4. கண்டிப்பான அமலாக்க நடைமுறைகள். டிஜிட்டல் மீட்டருடன் தானியங்கி பில்லிங். ஆட்டோமேட்டட் மீட்டர் பில்லிங். ஆழ்துளை கிணறுகளில் பொருத்தப்பட்டுள்ள ஸ்மார்ட் மீட்டர்கள் தரும் தரவுகளின் அடிப்படையில் மனிதர்களின் தலையீடின்றி கணினி வழியே தானாகவே ஆட்டோமேட்டட் இன்வாய்ஸ் அடுக்குமுறை நீர் பில்கள் உருவாக்கப்பட்டு நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும். கட்டணம் செலுத்த தவறினால் உடனடி நடவடிக்கை. அதிகப்படியான பயன்பாட்டு கட்டணத்தை செலுத்த மறுக்கும் அல்லது தாமதிக்கும் நிறுவனங்களின் ஆழ்துளை கிணறு பம்புகளுக்கான மின் இணைப்பு 15 நாட்களுக்குள் உடனடியாக துண்டிக்கப்பட வேண்டும். முடிவுரை. அதிகமாக உறிஞ்சினால் பன்மடங்கு கட்டணம் என்ற கொள்கையானது தனியார்களின் கட்டுப்பாடற்ற நீர் சுரண்டலை தடுப்பதற்கான மிகச்சிறந்த சந்தை சார்ந்த பொருளாதார கருவியாகும். மார்க்கெட் பேஸ்ட் இன்ஸ்ட்ரமெண்ட். வரம்பற்ற பயன்பாட்டிற்கு அதிக விலை நிர்ணயிப்பதன் மூலம் மட்டுமே வர்த்தக அமைப்புகளை இயற்கை வளங்களின் மீதான பொறுப்புணர்வோடு செயல்பட வைக்க முடியும். அதற்கு மிக அதிக அளவிலான வணிக கட்டணமும் ஹெவி இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டாக்ஸ் அபராதமும் விதிக்கப்பட வேண்டும். நிலத்தடி நீரையும் இயற்கை நீர்நிலைகளையும் லாப நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தி அப்பகுதியின் நன்னீர் இருப்பைச் சூறையாடும் வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்துறை பிரிவுகளுக்கு மிக கடுமையான வணிக நீர் வரியும் ஹெவி இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டாக்ஸ் அச்சுறுத்தும் வகையிலான அபராத நடைமுறைகளும் சட்டப்பூர்வமாக விதிக்கப்பட வேண்டும். இது வெறும் வரி விதிப்பு மட்டுமே அல்ல. வணிக நிறுவனங்கள் நீரை ஒரு இலவச பண்டமாக பார்ப்பதை தடுத்து அதை அதிமுக்கிய இயற்கை வளமாக கருத வைக்கும் கட்டாய பொருளாதார தடுப்பரணாகும். 1. மிக அதிக அளவிலான வணிக நீர் வரி வடிவமைப்பு ஹெவி டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். இயற்கை வளத்தைச் சுரண்டி பெருலாபம் ஈட்டும் ஆலைகளுக்கு பின்வரும் வழிகளில் வரிகள் உயர்த்தப்பட வேண்டும். அடிப்படை வணிக வரி உயர்வு. ஹை பேஸ் கமர்ஷியல் ரேட். வீடுகளுக்கும் விவசாயத்திற்கும் வழங்கப்படும் குடிநீர் மானிய அமைப்பிலிருந்து வணிக நிறுவனங்களை முற்றிலும் பிரிக்க வேண்டும். நிலத்தடி நீரிலிருந்து எடுக்கும் ஒவ்வொரு கனமீட்டருக்கும் 1000 லிட்டர் சந்தை விலைக்கு நிகரான அல்லது அதைவிட சற்றே கூடுதல் வரி நிர்ணயிக்கப்பட வேண்டும். லாப அடிப்படையிலான சிறப்பு தண்ணீர் வரி ப்ரோஃபிட் மார்ஜன். ப்ராடக்ட் பேஸ்ட் டாக்ஸ். நீரையே முதன்மை மூலப்பொருளாக கொண்டு இயங்கும் பாட்டில் குடிநீர், குளிர்பான ஆலைகள், மதுபான ஆலைகள் மற்றும் ஜவுளி சாய ஆலைகளுக்கு கூடுதல் வளச்சுரண்டல் வரி ரசோஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் டாக்ஸ் விதிக்கப்பட வேண்டும். பருவகால கூடுதல் வரி பீக் டிரை சீசன் சார்ஜ். கோடைக்காலம் மார்ச் ஜூன் மற்றும் வறட்சி நிலவும் மாதங்களில் வணிக நிறுவனங்களுக்கான நீர் வரி கட்டணம் இயல்பான அளவை விட 100 விழுக்காடு முதல் 200 விழுக்காடு வரை தற்காலிகமாக உயர்த்தப்பட வேண்டும். 2. அச்சுறுத்தும் அபராத நடைமுறைகள் சவீர் பெனல்டிஸ் மற்றும் பியூனடிவ் ஆக்ஷன்ஸ். விதிமீறல்களில் ஈடுபடும் தனியாருக்கு விதிக்கப்படும் அபராதம் அவர்கள் ஈட்டும் லாபத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தவறு செய்ய பயப்படுவார்கள். சட்டவிரோத உறிஞ்சுதலுக்கு 10 மடங்கு அபராதம். அனுமதியின்றி ஆழ்துளை கிணறு அமைப்பது, மீட்டரை புறக்கணித்து பைபாஸ் நீரை உறிஞ்சுவது அல்லது அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் நீரை திருடி பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் உறிஞ்சப்பட்ட மொத்த நீரின் சந்தை மதிப்பை போல் 10 மடங்கு அபராதம் உடனடியாக விதிக்கப்பட வேண்டும். வழக்கு மற்றும் பிணையில் வர முடியாத குற்றவியல் நடவடிக்கை. மீட்டரில் முறைகேடு செய்வதும் போலி தரவுகளை சமர்ப்பிப்பதும் சுற்றுச்சூழல் சட்டங்களின் கீழ் பிணையில் வர முடியாத குற்றமாக நான் வேலபிள் அஃபென்ஸ் மாற்றப்பட வேண்டும். ஆலையின் உரிமையாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். உடனடி சொத்து முடக்கம் மற்றும் மின் இணைப்பு துண்டிப்பு. அபராத தொகையை செலுத்த தவறினால் அல்லது தொடர் விதிமீறல்களில் ஈடுபட்டால் 24 மணி நேரத்திற்குள் ஆலைக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு சட்டவிரோத ஆழ்துளை கிணறுகள் கான்கிரீட் கொண்டு நிரப்பி மூடப்பட வேண்டும். சீலிங் ஆஃப் வெல்ஸ். 3. சுற்றுச்சூழல் இழப்பீட்டுக் கொள்கை பலூட அக்ஸ்ட்ராக்ட பேஸ் பிரின்சபல்.
இழப்பீடு வசூல் ஒரு நிறுவனத்தின் அதிகப்படியான நீர் உறிஞ்சுதலால் சுற்றியுள்ள கிராமங்களில் கிணறுகள் வற்றி போனால் அல்லது நிலத்தடி நீர்மட்டம் சரிந்தால் அதற்கான முழு சுற்றுச்சூழல் இழப்பீட்டுத் தொகையையும் என்வாயரன்மெண்டல் கொம்பன்சேஷன் அந்நிறுவனத்திடமிருந்தே வசூலிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வசூலிக்கப்படும் அபராத தொகையிலிருந்து ஒரு பகுதியை அச்சுற்றளவில் உள்ள பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கவும் அப்பகுதியின் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் செறிவூட்டு கிணறுகளை அமைக்கவும் பயன்படுத்த வேண்டும். 4. மாற்றுப்பாதையை நோக்கி தள்ளும் நிபந்தனை. மிக அதிக அளவிலான வணிக வரியும் அபராதமும் விதிக்கப்படும் போது நிறுவனங்களுக்கு இரு தேர்வுகளே எஞ்சும். 1. அதிக வரி மற்றும் அபராதங்களை செலுத்தி நன்னீரை பயன்படுத்துவது. இது நிறுவனத்திற்கு பெருத்த நிதி இழப்பை ஏற்படுத்தும். 2. ஆலைக்குள்ளேயே கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளை இடிபி எஸ்டிபி நிறுவி கழிவுநீரை 100 விழுக்காடு மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்துவது. இக்கடுமையான பொருளாதார அழுத்தம் அனைத்து தனியார் நிறுவனங்களையும் தானாகவே பூஜ்ஜிய கழிவுநீர் வெளியேற்றம் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ZLD மற்றும் கழிவுநீர் மறுசுழற்சி அமைப்புகளை நோக்கி தள்ளும். முடிவுரை. இயற்கை வளத்தை சுரண்டுபவர்களுக்கு சாதாரண அபராதங்கள் எவ்வித பயனும் அளிக்காது. நீரை வணிக ரீதியாகச் சுரண்டினால் ஆலைக்கு மூடுவிழா அல்லது நிதி ரீதியான முடக்கம் என்ற அளவிலான கடுமையான வரியும் அபராதமுமே தமிழ்நாட்டின் நிலத்தடி நீரை காப்பாற்றுவதற்கான ஒரே உறுதியான வழியாகும். தமிழ்நாடு நிலத்தடி நீர் பாதுகாப்பு சட்டத்தை கடுமையாக்குதல் ஸ்ட்ரிக்ட் கிரவுண்ட் வாட்டர் ரெகுலேஷன் ஆக்ட். தமிழ்நாட்டின் நிலத்தடி நீர்மட்டம் நாளுக்கு நாள் அபாயகரமான நிலையை நோக்கிச் சென்று கொண்டிருக்கும் சூழலில் தற்போதைய பலவீனமான சட்ட விதிகளுக்கு பதிலாக நவீன தொழில்நுட்பம் மற்றும் கடுமையான தண்டனைகளை உள்ளடக்கிய தமிழ்நாடு நிலத்தடி நீர் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை அவசரச் சட்டம் கொண்டுவரப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால குடிநீர் தேவையை உறுதி செய்ய இச்சட்டத்தில் இடம்பெற வேண்டிய முக்கிய விதிகள் மற்றும் திருத்தங்கள் கீழே விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. 1. சட்டப்பூர்வ அதிகார வரம்பும் புதிய கட்டுப்பாட்டு அமைப்பும். தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையம் TNGWE உருவாக்குதல். நிலத்தடி நீர் தொடர்பான அனைத்து அதிகாரங்களையும் ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வர சட்டப்பூர்வ அதிகாரம் கொண்ட தனி ஆணையம் உருவாக்கப்பட வேண்டும். ஆபத்தான மண்டலங்களில் ரெட் சோன்ஸ் முழு தடை. நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ள 140க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து ஒன்றியங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களாக நோடஃபைட் ஏரியாஸ் அறிவிக்கப்பட்டு அங்கு வணிக ரீதியிலான புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைக்க முழுமையான தடை விதிக்கப்பட வேண்டும். ஆழ்துளை கிணறு தோண்டும் இயந்திரங்களுக்கான உரிமம் அரசு அனுமதி பெறாத நபர்கள் அல்லது நிறுவனங்களிடம் ஆழ்துளை கிணறு தோண்டும் இயந்திரங்கள் ரீக் வெஹிகல்ஸ் இருப்பது குற்றமாக்கப்பட வேண்டும். அனைத்து ரிக் வாகனங்களிலும் GPS கருவி பொருத்துவது கட்டாயமாக்கப்பட வேண்டும். 2. வணிக உறிஞ்சுதலுக்கு டிஜிட்டல் கண்காணிப்பு மற்றும் தடைகள். தொழில்நுட்ப அடிப்படையிலான மீட்டர்கள் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் தொழிற்சாலைகள் பாட்டில் குடிநீர் நிறுவனங்கள் ரிசார்ட்டுகள் மற்றும் வணிக வளாகங்கள் உறிஞ்சும் ஒவ்வொரு லிட்டர் நீரையும் அளவிட சீல் வைக்கப்பட்ட ஸ்மார்ட் டிஜிட்டல் மீட்டர்கள் பொருத்தப்படுவது கட்டாயமாக்கப்பட வேண்டும். நேரடி சேவையக இணைப்பு இம்மீட்டர்கள் நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையத்தின் மையக் கட்டுப்பாட்டு அறையுடன் இணைய வழியில் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும். இதன் மூலம் அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறி நீர் உறிஞ்சப்பட்டால் தானாகவே எச்சரிக்கை மணி அலார்ட் ஒலிக்கும். விவசாய மின்சார தவறான பயன்பாட்டு தடை விவசாயத்திற்காக அரசால் வழங்கப்படும் இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி நிலத்தடி நீரை உறிஞ்சி அதை லாரிகள் மூலம் வணிக நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வது ஜாமீனில் வர முடியாத குற்றமாக சட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும். 3. கடுமையான தண்டனைகளும் அபராத நடைமுறைகளும். சட்ட மீறல்களில் ஈடுபடுவோருக்கு அச்சுறுத்தும் வகையிலான தண்டனைகள் விதிக்கப்பட்டால் மட்டுமே நிலத்தடி நீர் சுரண்டலை தடுக்க முடியும். ஜாமீனில் வர முடியாத குற்றவியல் வழக்கு அனுமதியின்றி ஆழ்துளை கிணறு அமைப்பது டிஜிட்டல் மீட்டரில் முறைகேடு செய்வது மற்றும் அனுமதித்த அளவை விட கூடுதல் நீரை திருடுவது ஆகியவை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பிணையில் வர முடியாத குற்றமாக நான் வேலபிள் அஃபென்ஸ் மாற்றப்பட்டு 3 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும். 10 மடங்கு நிதி அபராதம் சட்டவிரோதமாக உறிஞ்சப்பட்ட நீரின் சந்தை மதிப்பை விட 10 மடங்கு அபராதம் விதிக்கப்பட்டு அந்நிதி உள்ளூர் நீர்நிலைகளை சீரமைக்க பயன்படுத்தப்பட வேண்டும். உடனடி சொத்து முடக்கம் மற்றும் சீல் வைப்பு விதிமீறலில் ஈடுபடும் நிறுவனங்களின் மின் இணைப்பு 24 மணி நேரத்திற்குள் துண்டிக்கப்பட்டு சட்டவிரோத ஆழ்துளை கிணறுகள் கான்கிரீட் கொண்டு நிரப்பி மூடப்பட வேண்டும். 4. மழைநீர் செறிவூட்டல் கட்டாய விதிமுறைகள். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு சான்றிதழ் புதிய கட்டிடங்கள் அல்லது தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கும் போது நிலத்தடி நீரைச் செறிவூட்டும் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் வெல்ஸ் அறிவியல் பூர்வமான அமைப்புகள் நிறுவப்பட்டிருப்பதை உறுதி செய்த பின்னரே இயக்க உரிமம் consent to operate வழங்கப்பட வேண்டும். மறுசீரமைப்பு செலவு வசூல் வணிக நிறுவனங்களால் அப்பகுதியின் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்தால் அப்பகுதியில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டல் அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கான முழு செலவையும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்தே சட்டப்பூர்வமாக வசூலிக்க வேண்டும். முடிவுரை. நிலத்தடி நீர் என்பது தனிநபருக்கோ அல்லது நிறுவனங்களுக்கோ சொந்தமான சொத்து அல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தின் பொது சொத்து.
இத்தகைய கடுமையான நிலத்தடி நீர் பாதுகாப்புச் சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மட்டுமே தனியார் நிறுவனங்களின் கட்டுப்பாடற்ற நீர் சுரண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்களை எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாத்து வழங்க முடியும். தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையம் TNGWA உருவாக்குதல், அமைப்பு, அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக குறைந்து வரும் சூழலிலும் வணிக ரீதியிலான நீர் சுரண்டல் அதிகரித்து வரும் நிலையிலும் நிலத்தடி நீர் வளத்தை அறிவியல் பூர்வமாக மேலாண்மை செய்யவும் பாதுகாக்கவும் முறைப்படுத்தவும் தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையம் தமிழ்நாடு கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆதாரிட்டி TNGWA என்ற சட்டப்பூர்வ அதிகாரம் கொண்ட தனித்துவமான அமைப்பை உருவாக்குவது மிக அவசியமான கொள்கை முடிவாகும். தற்போது நிலத்தடி நீர் தொடர்பான அதிகாரங்கள் நீர்வளத்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் என பல்வேறு துறைகளிடையே சிதறி கிடக்கின்றன. ஒருங்கிணைந்த தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்படுவதன் மூலம் அனைத்து நிர்வாக மற்றும் கண்காணிப்பு அதிகாரங்களும் ஒரே அமைப்பின் கீழ் ஒருங்கிணைக்கப்படும். 1. ஆணையத்தின் கட்டமைப்பு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஆணையம் சுயாதீனமாக விரைந்து முடிவெடுக்கும் வகையில் உயர் நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களை உள்ளடக்கி அமைக்கப்பட வேண்டும். தலைவர் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் உள்ள மூத்த IAS அதிகாரி அல்லது நீரியல் ஹைட்ரோலஜி நீர்வள மேலாண்மையில் 20 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவமுள்ள முதன்மை நிபுணர். செயல்திட்ட உறுப்பினர்கள் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ். நிலத்தடி நீர்த்துறை கிரவுண்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட் தலைமை பொறியாளர். தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் TNPCB உறுப்பினர் செயலாளர். ஊரக வளர்ச்சி மற்றும் நகராட்சி நிர்வாகத் துறையின் உயர் அதிகாரிகள். வேளாண்மை துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் பிரதிநிதிகள். சுயாதீன நிபுணர்கள் இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்ஸ் நீர் மேலாண்மை பேராசிரியர்கள், நீரியல் வல்லுநர்கள் மற்றும் சூழலியல் சமூக ஆர்வலர்கள். 2. ஆணையத்தின் முதன்மை அதிகாரங்கள் பவர்ஸ். சட்டப்பூர்வ அந்தஸ்துடன் கூடிய இந்த ஆணையத்திற்கு பின்வரும் முதன்மை அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். ஒற்றைச்சாளர அனுமதி சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள், பாட்டில் குடிநீர் நிறுவனங்கள் மற்றும் ரிசார்ட்டுகளுக்கு நிலத்தடி நீர் உறிஞ்சுவதற்கான அனுமதியை வழங்கும் அல்லது ரத்து செய்யும் முழுமையான ஒற்றைச்சாளர அதிகாரம் இவ்வாணையத்திற்கு மட்டுமே இருக்க வேண்டும். ஆய்வு மற்றும் சீல் வைக்கும் அதிகாரம் ரைட் டு இன்ஸ்பெக்ட் மற்றும் சீல். மாநிலத்தின் எந்தவொரு தனியார் நிறுவனம் ஆலை அல்லது ஆழ்துளை கிணற்றை எவ்வித முன்னறிவிப்புமின்றி ஆய்வு செய்யவும் சட்டவிரோத கிணறுகளுக்கு உடனடி சீல் வைக்கும் அதிகாரமும் ஆணையத்தின் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். எல்லை நிர்ணயம் மற்றும் மண்டல அறிவிப்பு சோன் நோட்டிஃபிகேஷன். நிலத்தடி நீர் இருப்பை ஆய்வு செய்து பஞ்சாயத்து ஒன்றியங்களை பாதுகாப்பான மண்டலம், அபாயகரமான மண்டலம் மற்றும் ஆபத்தான சிவப்பு மண்டலம் என பிரகடனம் செய்யும் அதிகாரம். அபராதம் மற்றும் வழக்கு தொடரும் அதிகாரம். விதிமீறல்களில் ஈடுபடும் தனியார்கள் மீது 10 மடங்கு வரை அபராதம் விதிப்பதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்றவியல் வழக்கு தொடரும் அதிகாரம். 3. முதன்மை செயல்பாடுகளும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பும். மைய கட்டுப்பாட்டு அறை சென்ட்ரல் ஏர் கமாண்ட் சென்டர். வணிக ஆலைகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகளில் பொருத்தப்பட்டுள்ள ஸ்மார்ட் டிஜிட்டல் நீர் மீட்டர்களை டிஜிட்டல் ஃப்ளோ மீட்டர்ஸ் ஆணையத்தின் மையச் சேவையகத்துடன் நேரடியாக இணைத்து நிகழ்நேரத்தில் ரியல் டைம் டிராக்கிங் நீர் உறிஞ்சுதலை கண்காணிக்க வேண்டும். ரிக் வாகனங்கள் பதிவு மற்றும் GPS டிராக்கிங் ஃபார் ரிக் வெஹிகல்ஸ். மாநிலத்தில் இயங்கும் அனைத்து ஆழ்துளை கிணறு தோண்டும் வாகனங்களையும் ரிக் வெஹிகல்ஸ் ஆணையத்தில் பதிவு செய்ய வைத்து அவற்றின் நகர்வுகளை GPS மூலம் கண்காணிக்க வேண்டும். அனுமதியின்றி சிவப்பு மண்டலங்களில் கிணறு தோண்டினால் வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும். செயற்கைக்கோள் வழி நிலத்தடி நீர் தணிக்கை. புவிசார் தகவல் முறைமை GIS மற்றும் செயற்கைக்கோள் தரவுகளை பயன்படுத்தி மாநிலத்தின் நிலத்தடி நீர்மட்ட மாறுபாடுகளை மாதந்தோறும் வரைபடமாக்கி கிரவுண்ட் வாட்டர் மேப்பிங் பொதுவெளியில் வெளியிட வேண்டும். 4. பொதுச் சேவைகள் மற்றும் சமூக பாதுகாப்பு. நிலத்தடி நீர் பாதுகாப்பு நிதியை நிர்வகித்தல். கிரவுண்ட் வாட்டர் ரெஸ்டரேஷன் ஃபண்ட். வணிக நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்கப்படும் சிறப்பு நீர் வரிகள் மற்றும் அபராத தொகையைக் கொண்டு உள்ளூர் ஏரிகளை தூர்வாறுதல் மற்றும் மழைநீர் செறிவூட்டு கிணறுகளை அமைக்கும் பணிகளை மேற்கொள்வது. விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விதிவிலக்கு. குடிநீர் தேவை மற்றும் விவசாய பயன்பாட்டிற்காக நிலத்தடி நீரை எடுக்கும் சாதாரண மக்களுக்கு இவ்வாணையத்தின் கட்டுப்பாடுகளிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்பட வேண்டும். அதேவேளையில் விவசாய மின்சாரத்தை பயன்படுத்தி வணிக ரீதியாக நீர் விற்பனை செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும். முடிவுரை. தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்படுவதன் மூலம் தமிழ்நாட்டின் நிலத்தடி நீர் வணிகப் பொருளாகச் சுரண்டப்படுவது முற்றிலும் தடுக்கப்படும். அறிவியல் பூர்வமான கண்காணிப்பு, கடுமையான சட்ட அமலாக்கம் மற்றும் வெளிப்படையான மேலாண்மை ஆகியவற்றின் மூலம் மாநிலத்தின் நீர் ஆதாரங்களை எதிர்கால சந்ததியினருக்கு சட்டப்பூர்வமாக பாதுகாத்து வழங்க இவ்வாணையம் ஒரு வலுவான தூணாக செயல்படும். ஆபத்தான மண்டலங்களில் ரெட் சோன்ஸ் முழு தடை. நிலத்தடி நீர் பாதுகாப்பிற்கான அவசர கொள்கை.
தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் நிலத்தடி நீர் உறிஞ்சல் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ள சிவப்பு மண்டலங்களில் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் ரெட் சோன்ஸ் புதிய வணிக ரீதியிலான நீர் உறிஞ்சுதலுக்கு முழுமையான சட்டப்பூர்வ தடை பிளாங்கட் பான் விதிப்பது மாநிலத்தின் நீர் பாதுகாப்பிற்கு மிக அவசியமான அவசர நடவடிக்கையாகும். மத்திய நிலத்தடி நீர் வாரியம் CGWB மற்றும் மாநில நீர்வளத்துறையின் கணக்கீட்டின்படி ஒரு பகுதியில் இயல்பாக ஊறும் நிலத்தடி நீரின் அளவை காட்டிலும் 100%த்திற்கும் அதிகமாக நீர் உறிஞ்சப்பட்டால் அப்பகுதி ஆபத்தான மண்டலம் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் சோன் என வகைப்படுத்தப்படுகிறது. 1. சிவப்பு மண்டலங்களில் நிலவும் தற்போதைய பேரபாயம். தமிழ்நாட்டில் உள்ள 385 பஞ்சாயத்து ஒன்றியங்களில் 140க்கும் மேற்பட்ட ஒன்றியங்கள் சிவப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இங்கு நிலத்தடி நீரை மேலும் உறிஞ்சுவது மீள முடியாத சுற்றுச்சூழல் பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது. கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலத்தடி நீர்மட்டம் 1000 முதல் 1500 அடிகளுக்கும் கீழே சென்றுவிட்டதால் அப்பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணறுகள் வற்றி போய் உள்ளூர் மக்களின் குடிநீர் உரிமை பறிபோகிறது. விவசாய பரப்பளவு சுருங்குதல் கிணறுகளில் நீர் வற்றுவதால் விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறி விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. கடல்நீர் ஊடுருவல் சொல்போட இன்ட்ரூஷன் திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி போன்ற கடலோர சிவப்பு மண்டலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கடல் மட்டத்திற்கு கீழ் சென்றதால் கடல்நீர் நிலத்தடி நன்னீர் அடுக்குகளுக்குள் ஆக்வாஃபஸ் ஊடுருவி நன்னீரை என்றென்றும் பயன்படுத்த முடியாதவாறு உவர்நீராக மாற்றியுள்ளது. 2. சிவப்பு மண்டல முழு தடையின் முதன்மை சரத்துகள். மாநில அரசும் நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையமும் இணைந்து சிவப்பு மண்டலங்களில் கீழ்க்கண்ட திட்டவட்டமான தடைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். புதிய வணிக ஆழ்துளை கிணறுகளுக்கு முழு தடை. சிவப்பு மண்டலங்களில் பாட்டில் குடிநீர் நிறுவனங்கள் சொகுசு ரிசார்ட்டுகள் தொழிற்சாலைகள் வணிக வளாகங்கள் மற்றும் தனியார் தண்ணீர் லாரிகள் புதிய ஆழ்துளை கிணறுகளை அமைக்க முழுமையான மற்றும் நிரந்தர தடை விதிக்கப்பட வேண்டும். நிலுவையில் உள்ள உரிமங்கள் ரத்து. இம்மண்டலங்களில் ஏற்கனவே இயங்கி வரும் வணிக நிறுவனங்களின் நீர் உறிஞ்சும் அனுமதியை உடனடியாக மறுபரிசீலனை செய்து அவற்றின் உறிஞ்சும் அளவை குறைந்தபட்சம் 50 விழுக்காடு முதல் 70 விழுக்காடு வரை உடனடியாக குறைக்க வேண்டும் அல்லது படிப்படியாக உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும். ஆழ்துளை கிணறு தோண்டும் எந்திரங்களுக்கு அனுமதி மறுப்பு. அரசாங்கத்தின் சிறப்பு அனுமதி பத்திரங்கள் பார்மட்ஸ் இன்றி சிவப்பு மண்டலங்களுக்குள் ஆழ்துளை கிணறு தோண்டும் வாகனங்கள் ரீக் வெஹகல்ஸ் நுழைவதே சட்டவிரோதமாக்கப்பட வேண்டும். விதிமீறி நுழையும் வாகனங்கள் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட வேண்டும். 3. மாற்று வழிகளும் நிலத்தடி நீர் மீட்பு இயக்கமும் ரீசார்ஜ் ஸ்ட்ராட்டஜி. வணிக நிறுவனங்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யவும் அதே வேளையில் சிவப்பு மண்டலங்களின் நிலத்தடி நீர்மட்டத்தை மீண்டும் உயர்த்தவும் அரசு மாற்று திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் மறுபயன்பாடு ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் மாண்டேட். சிவப்பு மண்டலங்களில் இயங்கும் தொழிற்சாலைகள் நன்னீரை பயன்படுத்துவதற்கு பதிலாக நகராட்சி சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து பெறப்படும் கழிவுநீரை மட்டுமே தங்களின் உற்பத்தி தேவைகளுக்கும் குளிரூட்டும் அமைப்புகளுக்கும் பயன்படுத்த கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். நிலத்தடி நீர் செறிவூட்டல் இயக்கம். இம்மண்டலங்களில் பெய்யும் ஒவ்வொரு சொட்டு மழைநீரையும் பூமிக்குள் செலுத்தும் வகையில் தடுப்பணைகள் கசிவுநீர் குட்டைகள் மற்றும் ஆழமான செறிவூட்டு கிணறுகளை ரீசார்ஜ் ஷாஃப்ட்ஸ் போர்க்கால அடிப்படையில் அமைக்க வேண்டும். 4. விதிமீறல்களுக்கான தண்டனைகள். சிவப்பு மண்டலங்களில் விதிக்கப்படும் தடையை மீறி சட்டவிரோதமாக நீரை உறிஞ்சும் நபர்கள் அல்லது நிறுவனங்கள் மீது சாதாரண அபராதங்கள் விதிக்கப்படக்கூடாது. ஜாமீனில் வர முடியாத சிறை தண்டனை அனுமதி இன்றி சிவப்பு மண்டலத்தில் வணிக ஆழ்துளை கிணறு அமைப்பது பிணையில் வர முடியாத குற்றமாக்கப்பட்டு 3 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆலைகளுக்கு சீல் வைப்பு மற்றும் மின் இணைப்பு துண்டிப்பு விதிமீறும் நிறுவனங்களின் மின் இணைப்பு 24 மணி நேரத்திற்குள் துண்டிக்கப்பட்டு சட்டவிரோத ஆழ்துளை கிணறுகள் கான்கிரீட் கலவை கொண்டு நிரப்பி மூடப்பட வேண்டும். முடிவுரை. இருக்கும் நீரை காப்போம் ஆபத்தான பகுதிகளில் உறிஞ்சுதலை நிறுத்துவோம் என்ற கொள்கையின்படி சிவப்பு மண்டலங்களில் புதிய வணிக ரீதியிலான நீர் உறிஞ்சுதலுக்கு முழுமையான தடை விதிப்பது தமிழ்நாட்டின் எஞ்சிய நிலத்தடி நீரை காப்பதற்கான மிக முக்கியமான அவசியமான கொள்கை முடிவாகும். ஆழ்துளை கிணறு தோண்டும் இயந்திரங்களுக்கான உரிமம் மற்றும் கட்டுப்பாட்டு விதிகளுக்கான கொள்கை பரிந்துரை. நிலத்தடி நீர்வீழ்ச்சியை தடுப்பதற்கும் குறிப்பாக தடை செய்யப்பட்ட சிவப்பு மண்டலங்களில் ரெட் சோன்ஸ் சட்டவிரோதமாக ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்படுவதைக் கட்டுப்படுத்துவதற்கும் ஆழ்துளை கிணறு தோண்டும் இயந்திரங்களை ரீக் வெஹகல்ஸ் ட்ரில்லிங் ரிக்ஸ் முழுமையான உரிம கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது மிக அவசியமான நிர்வாக நடவடிக்கையாகும். நிலத்தடி நீரை உறிஞ்சுபவர்களை மட்டும் கண்காணிப்பதை விட நீரை உறிஞ்சுவதற்கான கிணறுகளை தோண்டும் இயந்திரங்களை கட்டுப்படுத்துவது எளிதானது மற்றும் அதிக திறன் வாய்ந்தது. 1. உரிம நடைமுறை மற்றும் பதிவு மாண்டட்டரி லைசன்சன் மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன். மைய பதிவு முறை சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி மாநிலத்தில் இயங்கும் அனைத்து வகையான ஆழ்துளை கிணறு தோண்டும் இயந்திரங்கள் ரீக் வெஹகல்ஸ் டிராக்டர் மவுண்டட் ரிக்ஸ் ஹான் போ யூனிட்ஸ் கட்டாயமாக தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையத்தில் TNGWA பதிவு செய்யப்பட்டு பிரத்யேக உரிம எண் ரீக் பார்மத் நம்பர் பெற வேண்டும். ஆண்டு புதுப்பித்தல் ஆன்யுவல் ரன்யூவல் ரீக் வாகனங்களின் உரிமம் ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்பட வேண்டும்.
தகுதிச் சான்றிதழ், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மற்றும் ஆய்வு அறிக்கை சமர்ப்பித்த பின்னரே உரிமம் புதுப்பிக்கப்படும். உரிமமில்லா வாகனங்களுக்கு தடை. பதிவு செய்யப்படாத அல்லது உரிமம் இல்லாத ரிக் வாகனங்கள் மாநிலத்தில் இயங்குவது முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும். 2. தொழில்நுட்ப கண்காணிப்பு. ஜிபிஎஸ் இணைப்பு. மாண்டட்ரி ஜிபிஎஸ் டிராக்கிங். ஜிபிஎஸ் கண்காணிப்பு கருவி ஜிபிஎஸ் டெலமெட்ரி பதிவு செய்யப்பட்ட அனைத்து ரிக் வாகனங்களிலும் அகற்ற முடியாத மற்றும் மாற்றியமைக்க முடியாத ஜிபிஎஸ் கண்காணிப்பு கருவி ஜிபிஎஸ் டிராக்கர் பொருத்தப்படுவது கட்டாயமாக்கப்பட வேண்டும். மையச் சேவையக இணைப்பு. வாகனங்களின் நகர்வுகள் அனைத்தும் நீர்வள ஆணையத்தின் மையக் கட்டுப்பாட்டு அறையோடு சென்ட்ரல் சார்வர் நேரடியாக இணைக்கப்பட வேண்டும். சிவப்பு மண்டல எச்சரிக்கை கெஓஃபென்சிங் அலர்ட். அனுமதி இன்றி ஒரு ரிக் வாகனம் சிவப்பு மண்டலத்திற்குள் ரெட் சோன்ஸ் நுழையும் போது தானியங்கி எச்சரிக்கை ஜியோ ஃபென்சிங் அலாம் ஒலித்து அருகிலுள்ள வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் சென்று சேரும் வகையில் தொழில்நுட்பம் அமைய வேண்டும். 3. பணி ஆணை மற்றும் தோண்டும் அனுமதி பத்திரம் வார் கோட சிஸ்டம். தோண்டும் அனுமதி பத்திரம் ட்ரில்லிங் பார்மத். ரிக் உரிமையாளர்கள் தங்களின் விருப்பப்படி எங்கேயும் கிணறு தோண்டக்கூடாது. நிலத்தின் உரிமையாளர் அரசிடமிருந்து பெற்ற ஆழ்துளை கிணறு தோண்டும் அனுமதி பத்திரத்தை ட்ரில்லிங் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் சரிபார்த்த பின்னரே பணியை தொடங்க வேண்டும். ஆழக் கட்டுப்பாடு டெப்த் காப். அப்பகுதிக்கு அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச ஆழத்தை விட டெப்த் லிமிட் கூடுதல் ஆழத்திற்கு தோண்டக்கூடாது. ரிக் எந்திரங்களில் தோண்டப்பட்ட ஆழத்தை கணக்கிடும் மீட்டர்கள் பொருத்துவது கட்டாயமாக்கப்பட வேண்டும். டிஜிட்டல் பதிவு முறை டிஜிட்டல் வார்க் லாக். தோண்டப்படும் ஒவ்வொரு கிணற்றின் அமைவிடம் ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் ஆழம் உரிமையாளரின் விவரம் மற்றும் பயன்பாட்டு நோக்கம் விவசாயம் குடிநீர் வணிகம் ஆகியவை உடனடியாக டிஜிட்டல் போர்ட்டலில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். 4. விதிமீறல்களுக்கான கடுமையான தண்டனைகள். அனுமதியின்றி அல்லது தடையை மீறி ஆழ்துளை கிணறு தோண்டும் ரிக் வாகன உரிமையாளர்கள் மீது அச்சுறுத்தும் வகையிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். வாகனம் பறிமுதல் சீஷர் ஆஃப் வியகல். உரிமமின்றி இயங்கும் ரிக் வாகனங்கள் மற்றும் சிவப்பு மண்டலங்களில் சட்டவிரோதமாக கிணறு தோண்டும் வாகனங்கள் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட வேண்டும். கடுமையான அபராதம். முதன்முறை விதிமீறலுக்கு ரூ. 2 லட்சம் முதல் ரூ. 5 லட்சம் வரை அபராதமும் தொடர் விதிமீறல்களுக்கு நிரந்தர உரிம ரத்தும் விதிக்கப்பட வேண்டும். குற்றவியல் வழக்கு. சட்டவிரோத கிணறு தோண்டும் ரிக் வாகன உரிமையாளர் மற்றும் கிணறு தோண்டச் சொன்ன நிலத்தின் உரிமையாளர் இருவர் மீதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பிணையில் வர முடியாத குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். முடிவுரை. ஆழ்துளை கிணறு தோண்டும் எந்திரங்களை கடுமையான உரிம வளையத்திற்குள் கொண்டு வந்து ஜிபிஎஸ் மூலம் கண்காணிப்பதன் மூலம் மட்டுமே தனியார்களின் கட்டுப்பாடற்ற நீர்ச் சுரண்டலையும் சட்டவிரோத கிணறுகள் அமைப்பதையும் தொடக்கத்திலேயே தடுத்து நிறுத்த முடியும். தொழில்நுட்ப அடிப்படையிலான மீட்டர்கள் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் டிஜிட்டல் நீர் கண்காணிப்பு முறை. நிலத்தடி நீர் மற்றும் இயற்கை நீர்நிலைகளில் இருந்து உறிஞ்சப்படும் நீரின் அளவை துல்லியமாக கணக்கிட பழைய இயந்திர மீட்டர் மகாநகல் மீட்டர் முறைகளுக்கு பதிலாக இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அடிப்படையிலான ஸ்மார்ட் டிஜிட்டல் நீர் மீட்டர்களை ஸ்மார்ட் வாட்டர் மீட்டர்ஸ் பொருத்துவதை கட்டாயமாக்குவது மிக முக்கியமான கொள்கை நடவடிக்கையாகும். மனித ஆற்றலால் நேரடியாகச் சென்று ஆய்வு செய்யும் பழைய முறைகளில் பல்வேறு முறைகேடுகள் நடக்க வாய்ப்புள்ளதால் மனித தலையீற்ற ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஃப்ரீ டிஜிட்டல் கண்காணிப்பு முறையை அமல்படுத்துவது அவசியமாகிறது. 1. ஸ்மார்ட் மீட்டர்களின் தொழில்நுட்ப அம்சம் மற்றும் செயல்பாடு. தொலை உணரி தொழில்நுட்பம் டெலமெட்ரி மற்றும் ஃப்ளோ சென்சார்ஸ். ஆழ்துளை கிணறுகளின் தலைப்பகுதி வெல்ஹெட் பம்ப் லைன்கள் மற்றும் சுத்திகரிப்பு கழிவுநீர் வெளியேறும் குழாய்களில் மின்காந்த ஃப்ளோ மீட்டர்கள் எலக்ட்ரோமேக்னடிக் ஃப்ளோ மீட்டர்ஸ் பொருத்தப்பட வேண்டும். நிகழ்நேர தரவு அனுப்புதல் ரியல் டைம் டேட்டா டிரான்ஸ்மிஷன். இம்மீட்டர்களில் பொருத்தப்பட்டுள்ள சிம் கார்டு அல்லது செயற்கைக்கோள் நெட்வொர்க் கேட்வே மூலமாக நாள்தோறும் அல்லது மணிநேரத்திற்கு ஒருமுறை உறிஞ்சப்படும் நீரின் அளவு தொடர்பான தரவுகள் நேரடியாக சேகரிக்கப்படும். மையச் சேவையக இணைப்பு சென்ட்ரல் டேட்டா சார்வர். சேகரிக்கப்படும் அனைத்து தரவுகளும் தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையத்தின் மையக் கட்டுப்பாட்டு அறைக்கு உடனுக்குடன் தானாகவே ஆட்டோமேட்டட் ஃபெச்சிங் சென்றடையும். 2. ஸ்மார்ட் மீட்டர்களின் முதன்மை நன்மைகள். முறைகேற்ற வெளிப்படைத்தன்மை. நிறுவனங்கள் தாங்களாகவே பொய் கணக்கு சமர்ப்பிக்கும் செல்ஃப் டெக்ளரேஷன் முறை ஒழிக்கப்பட்டு உண்மையான பயன்பாட்டு தரவுகள் மட்டுமே பதிவாகும். தானியங்கி எச்சரிக்கை மணி ஆட்டோமேட்டட் அலாம் சிஸ்டம். ஒரு நிறுவனம் தனக்கு அனுமதிக்கப்பட்ட தினசரி நீர் ஒதுக்கீட்டு வரம்பை டெய்லி வாட்டர் கோட்டா தாண்டும் போது அமைப்பில் தானாகவே சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் ஃபிளாக் தோன்றி அப்பகுதி நீர்வள அதிகாரிகளுக்கு குறுஞ்செய்தியாக சென்றடையும். துல்லியமான அடுக்குமுறை நீர்வரி விதிப்பு. உறிஞ்சப்படும் நீரின் அளவை அடிப்படையாக கொண்டு தானியங்கி முறையில் பில்கள் ஆட்டோமேட்டட் இன்வாய்சிங் உருவாக்கப்பட்டு அதிகமாக உறிஞ்சினால் அதிக வரி என்ற கொள்கை துல்லியமாக செயல்படுத்தப்படும். 3. பாதுகாப்பு அம்சங்களும் விதிமீறல் தடுப்பும். மோசடி செய்ய முடியாத வன்பொருள் டாம்பர் ப்ரூஃப் டிசைன். மீட்டரின் இணைப்பை துண்டித்தால் அல்லது சேதப்படுத்த முயன்றால் உடனடியாக மையக் கட்டுப்பாட்டு அறைக்கு டாம்பர் அலர்ட் அறிவிப்பு செல்லும் வகையில் வன்பொருள் பாதுகாப்பு இருக்க வேண்டும். சீல் வைக்கப்பட்ட அமைப்புகள் மீட்டர்கள் அரசாங்க அங்கீகாரம் பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர்களால் மட்டுமே சீல் வைக்கப்பட்டு பொருத்தப்பட வேண்டும்.
மின்தடை பாதுகாப்பு. மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலும் தரவுகள் அழியாமல் இருக்க மீட்டர்களில் உள்நீக்கப்பட்ட பேட்டரிகள், வில் இன் பேட்டரி பேக்கப் மற்றும் நினைவக வசதிகள் இருக்க வேண்டும். 4. தண்டனை நடைமுறைகள். மீட்டரில் முறைகேடு செய்வதற்கான அபராதம். மீட்டரை புறக்கணித்து பைபாஸ் பைப் நீரை உறிஞ்சுவது அல்லது மீட்டரின் சுற்றோட்டத்தை மாற்ற முயல்வது கண்டறியப்பட்டால் அந்நிறுவனத்திற்கு உடனடி மின் இணைப்பு துண்டிப்பும் ஆலைக்கு சீல் வைப்பும் உறிஞ்சப்பட்ட நீரின் சந்தை மதிப்பை விட 10 மடங்கு அபராதமும் விதிக்கப்பட வேண்டும். உரிமம் ரத்து. தொடர்ந்து இருமுறை மீட்டரில் முறைகேடு செய்ய முயலும் நிறுவனங்களின் இயக்க உரிமம் consent to operate நிரந்தரமாக ரத்து செய்யப்பட வேண்டும். முடிவுரை. அளவிட முடியாத ஒன்றை எவராலும் மேலாண்மை செய்ய முடியாது. ஸ்மார்ட் மீட்டர்களை கட்டாயமாக்குவதன் மூலம் தனியார்களின் கட்டுப்பாடற்ற நீர் சுரண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுடன் தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்களை டிஜிட்டல் முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் பாதுகாக்க முடியும். நேரடி சேவையக இணைப்பு டைரக்ட் சர்வே இன்டகிரேஷன் டிஜிட்டல் நீர் கண்காணிப்பின் மைய நரம்பு மண்டலம். தொழிற்சாலைகள், பாட்டில் குடிநீர் நிறுவனங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் பொருத்தப்படும் ஸ்மார்ட் மீட்டர்கள் வெறும் தரவுகளை மட்டும் சேகரித்தால் போதாது. அந்த தரவுகள் எவ்வித மனித தலையீடும் இன்றி உடனுக்குடன் அரசின் மையத் தரவுத்தளத்திற்கு சென்று சேருவதை உறுதி செய்வதே நேரடி சேவையக இணைப்பு டைரக்ட் சர்வே இன்டகிரேஷன் ஆகும். ஆய்வு செய்ய அதிகாரிகள் நேரடியாக ஆலைகளுக்கு செல்லும் போது நடக்கும் முறைகேடுகள், லஞ்ச ஊழல்கள் மற்றும் போலி பதிவேடுகளை ஒழிப்பதற்கு இந்த தானியங்கி நேரடி சேவையக இணைப்பு முறை மிக அவசியமான தொழில்நுட்ப அடிப்படையாகும். 1. நேரடி சேவையக இணைப்பின் தொழில்நுட்ப கட்டமைப்பு. தானியங்கி தரவு பரிமாற்றம் API மற்றும் கிளவுட் கேட்வே. ஸ்மார்ட் மீட்டர்களில் பொருத்தியுள்ள சிம் கார்டுகள் அல்லது செயற்கைக்கோள் நெட்வொர்க் 4G 5G கேட்வே மூலமாக உறிஞ்சப்படும் நீரின் அளவு தொடர்பான தரவுகள் டேட்டா பாக்கெட்ஸ் பாதுகாப்பான API என்கிரிப்டட் API வழியே அரசின் மேகக்கணி சேவையகத்திற்கு ஸ்டேட் கிளவுட் டேட்டா சென்டர் தொடர்ச்சியாக அனுப்பப்படும். நிகழ்நேர கண்காணிப்பு ரியல் டைம் கிளவுட் சிங்க். ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் அல்லது ஒரு மணி நேரத்திற்கும் ஒருமுறை தரவுகள் தானாக புதுப்பிக்கப்படும் டேட்டா சின்க்ரோனிசாட்டியோன். இதன் மூலம் மாநிலம் முழுவதிலும் இருந்து எந்தெந்த ஆலை எவ்வளவு நீரை உறிஞ்சுகிறது என்ற தரவு ஒரே திரைக்களஞ்சியத்தில் சிங்கிள் டேஷ்போர்ட் அதிகாரிகளுக்கு கிடைக்கும். மறைகுறியாக்கப்பட்ட பாதுகாப்பு எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். ஆலை நிர்வாகமோ அல்லது வேறு நபர்களோ வழியில் தரவுகளை மாற்றியமைக்கவோ டேட்டா டாம்பரங் புள்ளிவிவரங்களை பொய்யாக்கவோ முடியாதபடி உயர்மட்ட குறியாக்க தொழில்நுட்பம் 256 பிட் என்கிரிப்ஷன் பயன்படுத்தப்பட வேண்டும். 2. நேரடி சேவையக இணைப்பின் முதன்மை செயல்பாட்டு நன்மைகள். தானியங்கி எச்சரிக்கை மணி ஆட்டோமேட்டட் ரெட் அலர்ட்ஸ். ஒரு நிறுவனம் தனக்கு அனுமதிக்கப்பட்ட தினசரி நீர் ஒதுக்கீட்டு வரம்பை டெய்லி வாட்டர் கோட்டா தாண்டிய உடனேயே சேவையகம் தானாகவே அதனை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட மண்டல நீர்வள அதிகாரிக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் சிவப்பு எச்சரிக்கை செய்தியை ஆட்டோமேட்டட் SMS இமெயில் அலர்ட் அனுப்பி வைக்கும். மனித தலையீற்ற தானியங்கி பில்லிங் ஆட்டோமேட்டட் இன்வாய்சிங். மாத இறுதியில் சேவையகத்தில் பதிவாகியுள்ள துல்லியமான உறிஞ்சல் அளவை கொண்டு அடுக்குமுறை நீர்விலை கொள்கையின் அடிப்படையில் நீர்வரி கட்டண பில் கணினி வழியே தானாகவே உருவாக்கப்பட்டு நிறுவனத்தின் மின்னஞ்சலுக்கு சென்று சேரும். சட்டவிரோத செயல்பாடுகளை உடனுக்குடன் கண்டறிதல். மீட்டரின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டாலோ பைபாஸ் குழாய் மூலம் நீரை திருட முயன்றாலோ அல்லது மீட்டரின் சுற்றோட்டம் திடீரென நின்றாலோ சேவையகத்திற்கு தரவு வருவது நின்றுவிடும். உடனடியாக அமைப்பில் ஆஃப்லைன் எச்சரிக்கை ஆஃப்லைன் டாம்ப அலாம் உருவாகி அதிகாரிகளை எச்சரிக்கும். 3. கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அறை கமாண்ட் மற்றும் கண்ட்ரோல் சென்டர். மாநில அளவிலான முதன்மை கட்டுப்பாட்டு மையம் சென்னை தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைமை அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் மையக் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட வேண்டும். புவிசார் தகவமைப்பு வரைபடம் GIS டாஷ்போர்ட். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து வர்த்தக ஆழ்துளை கிணறுகளின் இருப்பிடங்களும் GPS கோஆர்டினேட்ஸ் GIS வரைபடத்தில் குறியிடப்படும். ஆபத்தான முறையில் நீரை உறிஞ்சும் ஆலைகள் சிவப்பு வண்ணத்திலும் கட்டுப்பாட்டுக்குள் இயங்கும் ஆலைகள் பச்சை வண்ணத்திலும் திரையில் நேரடியாக கண்காணிக்கப்படும். 4. விதிமீறல்கள் மற்றும் சட்ட நடவடிக்கை. இணைப்பை துண்டித்தால் கடும் அபராதம். திட்டமிட்டு சேவையகத்திற்கு செல்லும் நெட்வொர்க் இணைப்பையோ அல்லது மீட்டரையோ துண்டித்து சேவையக தொடர்பை முடக்க முயன்றால் அது தீவிர குற்றமாக கருதப்படும். உடனடி மின் இணைப்பு துண்டிப்பு. தொடர்ச்சியாக 24 மணி நேரத்திற்கு மேல் சேவையக தொடர்பு துண்டிக்கப்பட்டு அதற்கு முறையான தொழில்நுட்ப காரணம் தெரிவிக்கப்படாவிட்டால் சம்பந்தப்பட்ட ஆலையின் பம்ப் மின் இணைப்பு தானாகவே துண்டிக்கப்படும் வகையில் மின்சார வாரியத்துடன் அமைப்பு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். முடிவுரை. நேரடி சேவையக இணைப்பு என்பது வெறுமனே ஒரு தொழில்நுட்ப அம்சம் மட்டுமல்ல. அது தனியார்களின் கட்டுப்பாடற்ற நீர் சுரண்டலை தடுத்து நிறுத்தி நீர் மேலாண்மையில் 100 விழுக்காடு வெளிப்படைத்தன்மையையும் அரசின் சட்டப்பூர்வ கட்டுப்பாட்டையும் நிலைநிறுத்தும் முதன்மையான டிஜிட்டல் ஆயுதமாகும். விவசாய மின்சார தவறான பயன்பாட்டு தடை பான் ஒன் மிஸ்யூஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எலக்ட்ரிசிட்டி. தமிழ்நாட்டில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் உணவு உற்பத்தியை பெருக்கவும் அரசு வழங்கி வரும் இலவச மானிய விலையிலான விவசாய மின்சாரத்தை சில நபர் மற்றும் வணிக நிறுவனங்கள் முறைகேடாக பயன்படுத்தி நிலத்தடி நீரை சுரண்டுவது மிக கடுமையான சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார குற்றமாகும்.
விவசாயத்திற்காக வழங்கப்படும் சலுகையை பயன்படுத்தி நிலத்தடி நீரை வரம்பின்றி கறந்து அதை தனியார் தண்ணீர் லாரிகள், தொழிற்சாலைகள், பாட்டில் குடிநீர் நிறுவனங்கள் மற்றும் ரிசார்ட்டுகளுக்கு விற்பனை செய்வதை தடுத்து நிறுத்த திட்டவட்டமான சட்டப்பூர்வ தடைகளும் கட்டுப்பாடுகளும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். 1. விவசாய மின்சார முறைகேட்டின் பேரழிவுகள். விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிப்பு. வணிக ரீதியான நீர் விற்பனைக்காக 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக நீர் உறிஞ்சப்படுவதால் சுற்றியுள்ள மற்ற விவசாயிகளின் கிணறுகளில் நீர்மட்டம் அதிவேகமாக வற்றி விவசாயம் பொய்த்துப் போகிறது. அரசு நிதி இழப்பு. விவசாயத்திற்கென அரசு வழங்கும் கோடிக்கணக்கிலான மின்சார மானியத் தொகை தனியார் நபர்கள் மற்றும் நிறுவனங்களின் லாபவெறிக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது. மின்சார நெட்வொர்க் சுமை. வரம்பற்ற நீர் உறிஞ்சுதலால் மின்மாற்றிகள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பழுதடைந்து விவசாய பகுதிகளுக்கான மின் விநியோகம் சீர்குலைகிறது. 2. சட்டப்பூர்வ தடைகளும் கட்டுப்பாட்டு சரத்துகளும். புதிய தமிழ்நாடு நிலத்தடி நீர் பாதுகாப்பு சட்டத்தில் விவசாய மின்சார தவறான பயன்பாட்டிற்கு எதிராக கீழ்க்கண்ட கடுமையான சரத்துகள் சேர்க்கப்பட வேண்டும். வணிக நீர் விற்பனைக்கு முழுமையான தடை. விவசாய மின்சார இணைப்பை பயன்படுத்தி உறிஞ்சப்படும் நீரை விவசாய நிலத்திற்கு பயன்படுத்தாமல் லாரிகள், குழாய்கள் அல்லது பிற வழிகளில் வணிக நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வது சட்டவிரோத செயல் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை என பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். பயன்பாட்டு நோக்கம் மாற்றுதலுக்கு தடை. விவசாய மின்சார இணைப்பில் இருந்து பெறப்படும் மின்சாரத்தை அல்லது நீரை விவசாய நில எல்லைக்கு வெளியே உள்ள பண்ணை வீடுகள், ஃபார்ம் ஹவுசஸ், ரிசார்ட்டுகள், வணிக கட்டிடங்கள் அல்லது தொழிற்சாலைகளுக்கு திருப்பி விடுவது முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும். தண்ணீர் லாரி பங்கரிங், வாட்டர் டாங்கர் பங்கரங் தடை. விவசாய நிலங்களுக்கு அருகே லாரிகளில் தண்ணீர் நிரப்புவதற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள வாட்டர் பங்கரிங், வாட்டர் பங்கரங் பாயிண்ட்ஸ் மற்றும் பெரிய சேமிப்பு தொட்டிகளை உடனடியாக கண்டறிந்து அகற்ற வேண்டும். 3. தொழில்நுட்ப கண்காணிப்பு மற்றும் கள ஆய்வுகள். மின் பயன்பாடு கண்காணிப்பு. ஸ்மார்ட் மீட்டரிங் ஃபார் அக்ரி ஃபீடர். விவசாய மின் இணைப்புகளின் ஃபீடர் மட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட கிணற்றில் அளவுக்கு அதிகமான மின் பயன்பாடு அல்லது தொடர்ச்சியான உறிஞ்சல் பதிவானால் அதை சந்தேகத்திற்குரிய பயன்பாடு அனாமலி டிடெக்ஷன் என தானியங்கி அமைப்பு எச்சரிக்கும். பறக்கும் படைகள் ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ். நீர்வளத்துறை, மின்சார வாரியம், TANGEDCO மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை கொண்ட கூட்டு பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கிராமப்புறங்களில் உள்ள விவசாய கிணறுகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பொதுமக்கள் புகார் தளம். விவசாய மின்சாரத்தை பயன்படுத்தி லாரிகளில் நீர் விற்கும் சட்டவிரோத செயல்களை பற்றி பொதுமக்கள், சுற்றியுள்ள விவசாயிகள் கட்டணமில்லா தொலைபேசி அல்லது மொபைல் செயலி மூலம் உடனடியாக புகார் அளிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும். 4. கடுமையான தண்டனை நடைமுறைகள். விவசாயச் சலுகையை தவறாக பயன்படுத்துவோருக்கு அச்சுறுத்தும் வகையிலான தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும். மின் இணைப்பு நிரந்தர ரத்து. விவசாய மின்சாரத்தை பயன்படுத்தி வணிக ரீதியாக நீர் விற்பனை செய்தது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட விவசாய மின் இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டு நிரந்தரமாக ரத்து செய்யப்பட வேண்டும். ஜாமீனில் வர முடியாத குற்றவியல் வழக்கு. முறைகேடாக நீரை சுரண்டி விற்ற நில உரிமையாளர் மற்றும் அதை விலைக்கு வாங்கிய வணிக நிறுவனம், லாரி உரிமையாளர் இருவர் மீதும் திருட்டு வழக்கு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பிணையில் வர முடியாத வழக்கு நான் பேலபிள் அஃபென்ஸ் பதிவு செய்யப்பட வேண்டும். சந்தை மதிப்பில் 10 மடங்கு அபராதம். சட்டவிரோதமாக உறிஞ்சி விற்கப்பட்ட மொத்த நீரின் சந்தை மதிப்பை கணக்கிட்டு அதில் 10 மடங்கு தொகையை அபராதமாக வசூலிக்க வேண்டும். தண்ணீர் லாரிகள் பறிமுதல். விவசாய கிணறுகளில் இருந்து சட்டவிரோதமாக நீரை ஏற்றிச் செல்லும் அனைத்து தண்ணீர் லாரிகளும் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட வேண்டும். முடிவுரை. உண்மையான விவசாயிகளுக்கு ஆதரவாக அரசு அளிக்கும் மின்சார மானியம் சில தனியார்களின் நீர் வணிகச் சுரண்டலுக்கு பலியாகிவிடக் கூடாது. விவசாய மின்சார தவறான பயன்பாட்டை சட்டப்பூர்வமாக கடுமையாக தடுப்பதன் மூலம் மட்டுமே கிராமப்புற நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்கவும் நேர்மையான விவசாயிகளின் நீர் உரிமையை உறுதி செய்யவும் முடியும். ஜாமீனில் வர முடியாத குற்றவியல் வழக்கு நான் பேலபிள் அஃபென்ஸ் நிலத்தடி நீர் சுரண்டலுக்கான கடுமையான சட்டப்பிரிவு. தமிழ்நாட்டின் நிலத்தடி நீர் ஆதாரங்களை வர்த்தக ரீதியாகச் சுரண்டுவது, மீட்டர்களில் முறைகேடு செய்வது மற்றும் தடையை மீறி நீரை திருடுவது போன்ற தீவிர இயற்கை வளக் குற்றங்களை தடுத்து நிறுத்த அவற்றை வெறும் அபராதத்தோடு முடிந்துவிடும் சாதாரண சிவில் வழக்குகளாக கருதாமல் பிணையில் வர முடியாத குற்றவியல் வழக்குகளாக நான் பேலபிள் அஃபென்ஸ் மாற்ற வேண்டியது கட்டாயமாகும். சுற்றுச்சூழல் மற்றும் நீர் ஆதாரச் சீரழிவு என்பது ஒட்டுமொத்த சமூகத்தின் வாழ்வுரிமையை பறிக்கும் செயல் என்பதால் சட்ட நடைமுறைகளில் இத்தகைய கடுமையான சரத்துகள் சேர்க்கப்பட வேண்டும். 1. எந்தெந்த விதிமீறல்கள் பிணையில் வர முடியாத குற்றங்களாக மாற்றப்பட வேண்டும். நிலத்தடி நீர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பின்வரும் 4 முதன்மை விதிமீறல்கள் பிணையில் வர முடியாத கடுமையான குற்றவியல் நடவடிக்கைகளின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும். சிவப்பு மண்டலங்களில் ரெட் சோன்ஸ் சட்டவிரோத ஆழ்துளை கிணறு. அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஆபத்தான பகுதிகளில் அனுமதியின்றி வணிக நோக்கத்திற்காக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் நீர் உறிஞ்சுதல். டிஜிட்டல் மீட்டர்களில் திட்டமிட்ட முறைகேடு மீட்டர் டாம்பரங். ஸ்மார்ட் மீட்டர்களின் இணைப்பை துண்டிப்பது, புள்ளி விவரங்களை மாற்றியமைப்பது அல்லது மீட்டரை புறக்கணித்து பைபாஸ் குழாய்கள் மூலம் நீரை திருடுதல்.
விவசாய மின்சார தவறான பயன்பாடு மற்றும் வணிக விற்பனை. விவசாயிகளுக்கான இலவச மானிய மின்சாரத்தை பயன்படுத்தி நிலத்தடி நீரை வரம்பின்றி கறந்து அதை தனியார் நிறுவனங்களுக்கும் லாரிகளுக்கும் சட்டவிரோதமாக விற்பனை செய்தல். அனுமதிக்கப்பட்ட ஒதுக்கீட்டு வரம்பை விட 50 விழுக்காடுக்கும் மேல் மிகை உறிஞ்சல். நீர்வள ஆணையம் நிர்ணயித்த அதிகபட்ச வரம்பை காட்டிலும் தொடர்ச்சியாக மிக அதிக அளவில் நீரை உறிஞ்சி நிலத்தடி நீர்மட்டத்தை பேரழிவிற்கு உட்படுத்துதல். 2. சட்டப்பூர்வ நடைமுறைகளும் சிறை தண்டனையும். இக்குற்றங்கள் இந்திய தண்டனைச் சட்டம் IPC, BNS மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புச் சட்டத்தின் கீழ் பிரத்யேக பிரிவுகள் மூலம் தண்டனைக்குரியதாக்கப்பட வேண்டும். நீண்டகால சிறை தண்டனை. விதிமீறலில் ஈடுபடும் நபர்கள், நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் அதற்கு துணை போகும் அதிகாரிகளுக்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரை கட்டாய சிறை தண்டனை சட்டத்தில் முன்மொழியப்பட வேண்டும். பிணை வழங்கப்படாமை. நோ ஓடமாடக் பேல். குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் வழக்கமான ஜாமீன் பெற முடியாது. கடுமையான நிபந்தனைகளுடன் கூடிய சிறப்பு விசாரணைகளுக்கு பின்னரே நீதிமன்றம் ஜாமீன் குறித்து முடிவெடுக்க முடியும். கூட்டு பொறுப்பு. கொபரட் கிரிமினல் லயபிலிட்டி. பெருநிறுவனங்கள் விதிமீறலில் ஈடுபடும் பட்சத்தில் அந்நிறுவனத்தின் இயக்குனர், டைரக்டர், ஆலை நிர்வாகி, பிளான்ட் மேனேஜர் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரி என்வாயரன்மெண்டல் ஆஃபீசர் ஆகியோர் நேரடிச் சந்தேக நபர்களாக குற்றவியல் வழக்கில் சேர்க்கப்படுவார்கள். 3. உடனடி பறிமுதல் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள். குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்படும் அதே நேரத்தில் சட்ட அமலாக்கத்துறை பின்வரும் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆலைகளுக்கு உடனடி சீல் வைப்பு. குற்ற நிகழ்விடம் கிரைம் சீன் என்பதால் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை அல்லது வர்த்தக நிறுவனம் உடனடியாக பூட்டப்பட்டு சீல் வைக்கப்பட வேண்டும். இயந்திரங்கள் மற்றும் வாகனங்கள் பறிமுதல். கிணறு தோண்ட பயன்படுத்தப்பட்ட ரிக் வாகனங்கள் வெஹிகல்ஸ், நீரேற்றம் செய்ய பயன்பட்ட பம்புகள் மற்றும் நீரை ஏற்றிச் சென்ற தனியார் தண்ணீர் லாரிகள் அனைத்தும் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட வேண்டும். மின் இணைப்பு துண்டிப்பு. மின்சார வாரியத்தின் மூலம் ஆலைக்கான மற்றும் ஆழ்துளை கிணற்றிற்கான மின் இணைப்பு 24 மணி நேரத்திற்குள் நிரந்தரமாக துண்டிக்கப்பட வேண்டும். 4. சமூக மாற்றமும் சட்டத்தின் அச்சுறுத்தலும் டெட்டரண்ட் அஃபெக்ட். சாதாரண அபராத தொகையை தனியார் நிறுவனங்கள் தங்களின் இயக்கச் செலவாக ஆபரேட்டிங் காஸ்ட் கருதி மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து வருகின்றன. ஆனால் நீரை திருடினால் அல்லது சட்டவிரோதமாக உறிஞ்சினால் சிறை தண்டனை மற்றும் ஆலை மூடல் என்ற பிணையில் வர முடியாத குற்றவியல் அச்சுறுத்தல் மட்டுமே பெருநிறுவனங்களையும் சட்டவிரோத நீர் வணிகர்களையும் சட்டத்தின் முன் பணிய வைக்க முடியும். முடிவுரை. நிலத்தடி நீர் என்பது தனியாருக்குச் சொந்தமான சொத்து அல்ல, அது வரவிருக்கும் சந்ததியினரின் கூட்டு உயிர்நாடி. இயற்கை வளக்கொள்ளையை தடுத்து நிறுத்தி நிலத்தடி நீர் சட்டத்தை உண்மையிலேயே பலமிக்கதாக மாற்ற இத்தகைய பிணையில் வர முடியாத குற்றவியல் வழக்கு நடைமுறை மிக முக்கியமான சட்டக்கரமாக செயல்படும். 10 மடங்கு நிதி அபராதம். 10x ஃபைனான்ஷியல் பெனல்டி. நிலத்தடி நீர் சுரண்டலை தடுக்கும் கடுமையான பொருளாதார தடுப்பரன். தமிழ்நாட்டின் நிலத்தடி நீரையும் இயற்கை நீர்நிலைகளையும் லாப நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தி அனுமதியின்றி உறிஞ்சுவது மற்றும் போலி தரவுகள் மூலம் நீரை திருடுவது போன்ற செயல்களில் ஈடுபடும் வணிக நிறுவனங்களுக்கு சாதாரண அபராதங்கள் எவ்வித பயனும் அளிக்காது. பல பெருநிறுவனங்கள் மற்றும் தனியார் அமைப்புகள் அரசு விதிக்கும் குறைந்தபட்ச அபராத தொகையை தங்களின் வழக்கமான இயக்கச் செலவாகவே ஆபரேட்டிங் காஸ்ட் கருதி தொடர்ந்து நீர் சுரண்டலில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையை முற்றிலும் மாற்றி நீர் திருட்டை நிதி ரீதியாக சாத்தியமற்ற ஒன்றாக மாற்றுவதற்கு சந்தை மதிப்பில் 10 மடங்கு நிதி அபராதம் 10x மார்க்கெட் வால்யூ பெனல்டி விதிக்கும் சட்டப்பூர்வ நடைமுறை அவசியமாகிறது. 1. 10 மடங்கு அபராதம் எவ்வாறு கணக்கிடப்படும்? பெனல்டி கால்குலேஷன் மாடல். சட்டவிரோதமாக அல்லது வரம்பை மீறி உறிஞ்சப்பட்ட நீரின் அளவை கண்டறிந்து அதற்கான சந்தை விலையை கணக்கிட்டு பின்வரும் சூத்திரத்தின் அடிப்படையில் அபராதம் விதிக்கப்பட வேண்டும். சட்டவிரோத உறிஞ்சல் அளவு வொல்யூம் ஸ்மார்ட் மீட்டர் தரவுகள் ஆழ்துளை கிணற்றின் பம்ப் திறன் SP மற்றும் இயங்கிய நேரத்தை கொண்டு உறிஞ்சப்பட்ட மொத்த நீர் லிட்டரில் கணக்கிடப்படும். சந்தை மதிப்பு மார்க்கெட் ரேட். அப்பகுதியில் லாரிகள் அல்லது பாட்டில் குடிநீர் நிறுவனங்களால் விற்கப்படும் 1000 லிட்டர் குடிநீரின் தற்போதைய சந்தை விலை கணக்கில் கொள்ளப்படும். உதாரணம். ஒரு நிறுவனம் அனுமதி இன்றி 10 லட்சம் லிட்டர் நீரை உறிஞ்சி அதன் சந்தை மதிப்பு 1 லட்சம் ரூபாய் என்றால் அந்நிறுவனத்திற்கு விதிக்கப்படும் அபராதம் 10 லட்சம் ரூபாய் 10 மடங்கு ஆகும். 2. 10 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் முதன்மை விதிமீறல்கள். கீழ்காணும் கடுமையான விதிமீறல்களுக்கு இக்கட்டாய நிதி அபராதம் விதிக்கப்பட வேண்டும். மீட்டரில் முறைகேடு மற்றும் பைபாஸ். மீட்டர் டாம்பரங் மற்றும் பைபாஸ். ஸ்மார்ட் மீட்டரின் இணைப்பை துண்டித்து ரகசிய குழாய்கள் பைபாஸ் பைப்ஸ் மூலம் நீரை திருடுதல். சிவப்பு மண்டலங்களில் சட்டவிரோத உறிஞ்சல். தடையை மீறி ஆபத்தான மண்டலங்களில் புதிய கிணறு அமைத்து வர்த்தக ரீதியாக நீரை எடுப்பது. விவசாய மின்சார தவறான பயன்பாடு. விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி நீரை உறிஞ்சி தனியாருக்கு விற்பனை செய்தல். அனுமதிக்கப்பட்ட ஒதுக்கீட்டு வரம்பை மீறுதல். அரசால் நிர்ணயிக்கப்பட்ட நாளோட்ட வரம்பை விட டெய்லி கோட்டா பன்மடங்கு கூடுதல் நீரை உறிஞ்சுதல். 3. வசூலிக்கப்படும் அபராத நிதியின் பயன்பாடு ரெஸ்டரேஷன் ஃபண்ட். 10 மடங்கு அபராதத்தின் மூலம் வசூலிக்கப்படும் தொகையானது அரசின் பொது கருவூலத்திற்கு செல்லாமல் பிரத்யேக நிலத்தடி நீர் மறுசீரமைப்பு நிதிக்கு கிரவுண்ட் வாட்டர் ரெஸ்டரேஷன் ஃபண்ட் அனுப்பப்பட வேண்டும்.
உள்ளூர் நீர்நிலைகள் தூர்வாறுதல். பாதிக்கப்பட்ட பஞ்சாயத்து அல்லது கிராம பகுதியில் உள்ள ஏரிகள், குளங்கள் மற்றும் ஊருணிகளை தூர்வாருவதற்கு இந்நிதி பயன்படுத்தப்படும். செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டல். நிலத்தடி நீர்மட்டத்தை மீண்டும் உயர்த்த தடுப்பணைகள் மற்றும் மழைநீர் செறிவூட்டு கிணறுகளை ரீசார்ஜ் வெல்ஸ் போர்க்கால அடிப்படையில் அமைக்க இந்நிதி பயன்படும். குடிநீர் பாதுகாப்பு. நீர் சுரண்டலால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் செய்வதற்கான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும். 4. கட்டணம் செலுத்த தவறினால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள். அபராத தொகையை செலுத்த தவறினாலும் அல்லது தாமதித்தாலும் சட்டப்பூர்வமாக கீழ்க்கண்ட நடவடிக்கைகள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும். சொத்து மற்றும் கணக்கு முடக்கம். நில வருவாய் நிலுவைத் தொகை சட்டத்தின் ரெவன்யூ ரிகவரி ஆக்ட் கீழ் ஆலையின் வங்கிக் கணக்குகள் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கப்படும். உடனடி மின் இணைப்பு துண்டிப்பு மற்றும் ஆலை சீல். அபராதம் விதிக்கப்பட்ட 15 நாட்களுக்குள் தொகையை செலுத்தாவிட்டால் ஆலைக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு ஆலைக்கு சீல் வைக்கப்படும். முடிவுரை. இயற்கைச் சுரண்டல் நிதி ரீதியாக பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சத்தை உருவாக்குவதே 10 மடங்கு நிதி அபராத கொள்கையின் முதன்மை நோக்கமாகும். இக்கடுமையான நிதி தண்டனை வர்த்தக அமைப்புகளை நன்னீர் சுரண்டலில் இருந்து விலகி கழிவுநீர் மறுசுழற்சி மற்றும் நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை நோக்கி தள்ளும் உறுதியான காரணியாக அமையும். உடனடி சொத்து முடக்கம் மற்றும் சீல் வைப்பு இமீடியட் ஆசெட் ஃப்ரீஸ் மற்றும் சீலிங் நீர் சுரண்டலுக்கு எதிரான இறுதிச் சட்ட ஆயுதம். நிலத்தடி நீர் மற்றும் இயற்கை நீர்நிலைகளை சட்டவிரோதமாக உறிஞ்சி வணிகம் செய்யும் நிறுவனங்கள் விதிமீறல் அபராதத்தை செலுத்த தவறினாலோ அல்லது தொடர்ச்சியாக தடையை மீறி செயல்பட்டாலோ அவற்றுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் மிக கடுமையான சட்ட நடவடிக்கை உடனடி சொத்து முடக்கம் மற்றும் சீல் வைப்பு இமீடியட் ஆசெட் ஃப்ரீஸ் மற்றும் சீலிங் ஆஃப் பிரமிசஸ் ஆகும். நீண்டகால நீதிமன்ற வழக்குகளுக்காக காத்திருக்காமல் களத்திலேயே உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரத்தை அதிகாரிகளுக்கு வழங்குவதன் மூலம் மட்டுமே சட்டத்தின் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்த முடியும். 1. சொத்து முடக்கம் மற்றும் சீல் வைப்பிற்கான முதன்மை சூழல்கள். கீழ்காணும் தீவிரமான விதிமீறல்களின் போது எவ்வித முன் அறிவிப்புமின்றி விதவுட் ப்ராயர் நோட்டீஸ் உடனடி சீல் வைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சிவப்பு மண்டலங்களில் ரெட் சோன்ஸ் சட்டவிரோத இயக்கம். அரசால் முழுமையாக தடை செய்யப்பட்ட ஆபத்தான பகுதிகளில் திருட்டுத்தனமாக ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நீரை உறிஞ்சுதல். 10 மடங்கு அபராத தொகையை செலுத்த தவறுதல். நிர்ணயிக்கப்பட்ட 15 நாட்கள் அவகாசத்திற்குள் விதிக்கப்பட்ட அபராத தொகையை செலுத்த மறுத்தல் அல்லது தாமதப்படுத்துதல். டிஜிட்டல் மீட்டர்களில் திட்டமிட்ட முறைகேடு. மீட்டர் டாம்பரங் ஸ்மார்ட் மீட்டர்களை திட்டமிட்டு சேதப்படுத்துவது. நெட்வொர்க் இணைப்பை துண்டிப்பது அல்லது ரகசிய குழாய்கள் பைபாஸ் பைப்ஸ் மூலம் நீரை திருடுவது கண்டறியப்படுதல். தொடர் விதிமீறல்கள் கேபால் வயலேட்டஸ் நீர்வள ஆணையத்தின் எச்சரிக்கைகளையும் மீறி தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட 50 விழுக்காடுக்கும் மேல் கூடுதல் நீரை உறிஞ்சுதல். 2. சட்டப்பூர்வ நிர்வாக நடைமுறைகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் புரோட்டோகால். மாநில நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற வருவாய் கோட்டாட்சியர் RDO தாசில்தார் மற்றும் காவல்துறையினர் அடங்கிய கூட்டுக்குழு இந்நடவடிக்கையை உடனடியாக அமல்படுத்தும். 24 மணி நேர மின் இணைப்பு துண்டிப்பு. மின்சார வாரியத்தின் TANGEDCO உதவியுடன் ஆலைக்கான தொழிற்துறை மின் இணைப்பு மற்றும் ஆழ்துளை கிணற்றிற்கான பம்ப் மின் இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டு கம்பிகள் அகற்றப்படும். ஆழ்துளை கிணறுகளை கான்கிரீட் கொண்டு மூடுதல். காபங் ஆஃப் வெல்ஸ் சட்டவிரோத ஆழ்துளை கிணறுகளின் தலைப்பகுதி கான்கிரீட் கலவை கொண்டு நிரப்பப்பட்டு நிரந்தரமாக சீல் வைக்கப்படும். ஆலை மற்றும் வளாகத்திற்கு சீல் வைப்பு. தொழிற்சாலை அல்லது வர்த்தக வளாகத்தின் நுழைவு வாயில்கள் பூட்டப்பட்டு வருவாய்த்துறை சீல் ரெவன்யூ சீல் வைக்கப்படும். சீலை உடைப்பது ஜாமீனில் வர முடியாத குற்றமாக்கப்படும். வங்கிக் கணக்குகள் முடக்கம் பாங்க் அக்கவுண்ட் ஃப்ரீசிங். நில வருவாய் நிலுவைத் தொகை சட்டத்தின் ரெவன்யூ ரிகவரி ஆக்ட் கீழ் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் முதன்மை வங்கிக் கணக்குகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் உடனடி அமலுக்கு வரும் வகையில் முடக்கப்படும். 3. இயந்திரங்கள் மற்றும் வாகனங்கள் பறிமுதல். சீல் வைப்பு நடவடிக்கையின் போது நீர் உறிஞ்சுதலுக்கும் வணிகத்திற்கும் பயன்படுத்தப்பட்ட அனைத்து சாதனங்களும் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும். நீர் உறிஞ்சும் பம்புகள் மற்றும் மோட்டார்கள். கிணறுகளில் இருந்து மோட்டார்கள் பிரிக்கப்பட்டு அரசு கருவூல பொறுப்பில் பறிமுதல் செய்யப்படும். ரிக் வாகனங்கள் மற்றும் தண்ணீர் லாரிகள். ரிக்ஸ் மற்றும் டாங்கஸ் சட்டவிரோதமாக கிணறு தோண்ட பயன்படுத்தப்பட்ட ரிக் வாகனங்கள் மற்றும் நீரை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட தனியார் தண்ணீர் லாரிகள் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு அரசு பொறுப்பில் ஏலம் விடப்படும். 4. நிபந்தனைகளுடன் கூடிய மீட்டமைப்பு ரெஸ்டரேஷன் கண்டிஷன்ஸ். சீல் வைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் மீண்டும் இயங்குவதற்கு பின்வரும் அனைத்து நிபந்தனைகளையும் 100 விழுக்காடு பூர்த்தி செய்ய வேண்டும். விதிக்கப்பட்ட 10 மடங்கு அபராத தொகையை முழுமையாக செலுத்தியிருக்க வேண்டும். சட்டவிரோத கிணறுகளை தானாகவே முன்வந்து மூடியிருக்க வேண்டும். ஆலைக்குள் 100 விழுக்காடு கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் மறுசுழற்சி மற்றும் ZLD அமைப்புகளை நிறுவியதற்கான சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். புதிய ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்தி நேரடி சேவையக இணைப்பை டைரக்ட் சார்வை இன்டகிரேஷன் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். முடிவுரை. சட்டத்தை மீறினால் வர்த்தகமும் சொத்துக்களும் உடனடியாக முடக்கப்படும் என்ற அச்சுறுத்தல் மட்டுமே இயற்கை வளங்களைச் சுரண்டும் பெருநிறுவனங்களையும் தனியார்களையும் சட்டத்தின் முன் பணிய வைக்கும். தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்களை காப்பதற்கான இறுதி மற்றும் மிகச் சக்திவாய்ந்த சட்ட ஆயுதமாக இந்த உடனடி சொத்து முடக்கம் மற்றும் சீல் வைப்பு நடவடிக்கை செயல்படும்.
மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு சான்றிதழ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கம்ப்ளையன்ஸ் சர்டிஃபிகேட். தமிழ்நாட்டின் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் மழைக்காலங்களில் பெய்யும் ஒவ்வொரு சொட்டு நீரையும் பூமிக்குள் செலுத்திச் செறிவூட்டவும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு சான்றிதழ் RWS கம்ப்ளையன்ஸ் சர்டிஃபிகேட் பெறுவதை சட்டப்பூர்வ கடமையாக்குவது மிக முக்கியமான கொள்கை நடவடிக்கையாகும். வெறும் பேரளவில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை அமைப்பதைத் தடுத்து அறிவியல் பூர்வமாக இயங்கும் மழைநீர் சேகரிப்பு மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டு கிணறுகளை ரீசார்ஜ் ஷாஃப்ட்ஸ் நிறுவனங்கள் அமைத்துள்ளனவா என்பதை உறுதி செய்ய இச்சான்றிதழ் முறை கட்டாயமாக்கப்பட வேண்டும். 1. சான்றிதழ் பெற வேண்டிய முதன்மை அமைப்புகள். கீழ்காணும் பிரிவுகளுக்கு இச்சான்றிதழ் பெறுவது சட்டப்பூர்வமாக கட்டாயமாக்கப்பட வேண்டும். புதிய வணிக மற்றும் தொழிற்துறை கட்டிடங்கள், தொழிற்சாலைகள், பாட்டில் குடிநீர் நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், வணிக வளாகங்கள் மற்றும் சொகுசு விடுதிகள் ரெசார்ட்ஸ். பெரிய குடியிருப்பு வளாகங்கள் 8 குடியிருப்புகளுக்கு மேல் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் அபார்ட்மெண்ட்ஸ் மற்றும் ஒருங்கிணைந்த நகரமைப்புகள் கேட்டட் கம்யூனிட்டிஸ். கல்வி நிறுவனங்கள் மற்றும் திருமண மண்டபங்கள், பெரிய பரப்பளவை கொண்ட கூரைகள் மற்றும் திறந்தவெளி மைதானங்கள் கொண்ட வணிக கட்டிடங்கள். 2. சான்றிதழ் வழங்கும் நடைமுறையும் அறிவியல் பூர்வ தகுதிகளும். சான்றிதழ் பெற விரும்புவோர் தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையத்தின் TNGWA அங்கீகாரம் பெற்ற நீரியல் வல்லுநர்கள், ஹைட்ரோலஜிஸ்ட்ஸ் மற்றும் சான்றளிக்கப்பட்ட பொறியாளர்கள் மூலம் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். சான்றிதழ் வழங்க பின்வரும் தகுதிகள் கட்டாயமாகும். கூரை மழைநீர் சேகரிப்பு ரூஃப்டாப் RWS கட்டிடக்கூரையின் பரப்பளவிற்கேற்ப சரியான அளவுள்ள வடிகட்டுதல் தொட்டிகள் சாண்ட் மற்றும் கிராவல் ஃபில்டர்ஸ் அமைக்கப்பட்டு சேமிப்பு தொட்டியோடு ஸ்டோரேஜ் டாங்க் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நிலத்தடி நீர் செறிவூட்டு கிணறுகள் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் வெல்ஸ் நிலத்தடி நீர்மட்டத்தை அடையும் வகையில் உரிய ஆழமும் வண்டல் படிவதை தடுக்கும் அமைப்புகளும் கொண்ட செறிவூட்டு கிணறுகள் திறந்தவெளிகளில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். எண்ணெய் கழிவுநீர் கலப்பு தடை தொழிற்துறை வளாகங்களில் இருந்து வெளியேறும் எண்ணெய் அல்லது இரசாயன கழிவுகள் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளுக்குள் கலக்காத வண்ணம் எண்ணெய் பிரிப்பான்கள் ஓயில் செப்பரேட்டர்ஸ் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். 3. சான்றிதழுக்கும் பிற அரசு உரிமங்களுக்கும் இடையேயான தொடர்பு. மழைநீர் சேகரிப்பு சான்றிதழை பிற முக்கிய சேவை உரிமங்களுடன் இணைப்பதன் மூலம் மட்டுமே முழுமையான அமலாக்கத்தை உறுதி செய்ய முடியும். இயக்க உரிமம் consent to operate தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் TNPCB தொழிற்சாலைகளுக்கு வழங்கும் இயக்க உரிமத்தை புதுப்பிக்க இச்சான்றிதழ் கட்டாயச் சான்றாக இணைக்கப்பட வேண்டும். கட்டிட நிறைவு சான்றிதழ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் CMDA புதிய வணிக கட்டிடங்களுக்கு கட்டிட நிறைவு சான்றிதழ் மற்றும் பயன்பாட்டு அனுமதி வழங்குவதற்கு முன் இச்சான்றிதழை சரிபார்க்க வேண்டும். தொடர் தணிக்கை மற்றும் புதுப்பித்தல் இச்சான்றிதழ் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கள ஆய்வுக்கு பின் புதுப்பிக்கப்பட வேண்டும். 4. விதிமீறல்களுக்கான நடவடிக்கைகளும் அபராதங்களும். சேவை இணைப்புகள் முடக்கம் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை பராமரிக்க தவறும் அல்லது போலி சான்றிதழ் சமர்ப்பிக்கும் நிறுவனங்களின் வணிக மின் இணைப்பு மற்றும் குடிநீர் கழிவுநீர் இணைப்புகள் துண்டிக்கப்படும். ஆண்டுதோறும் சிறப்பு அபராதம் இச்சான்றிதழ் பெறாத நிறுவனங்களுக்கு சொத்து வரியில் 25 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு வரை சுற்றுச்சூழல் இணக்கமின்மை அபராதம் நான் கம்ப்ளையன்ஸ் சார்ஜ் கூடுதல் வரியாக விதிக்கப்படும். போலி சான்றிதழ் மீது நடவடிக்கை கள ஆய்வு செய்யாமல் போலி சான்றிதழ் வழங்கும் அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளர்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களின் உரிமம் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும். முடிவுரை மழைநீரை சேமிப்போம் நிலத்தடி நீரை காப்போம் என்ற உயரிய நோக்கத்தை வெறும் காகித அளவிலான விதியாக விட்டுவிடாமல் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு சான்றிதழ் மூலம் டிஜிட்டல் முறையில் கண்காணிப்பது தமிழ்நாட்டின் நன்னீர் ஆதாரங்களை எதிர்கால தேவைகளுக்கு சேமித்து வைக்கும் மிகச்சிறந்த நீர்வள பாதுகாப்பு உத்தியாகும். மறுசீரமைப்பு செலவு வசூல் என்வாயரன்மெண்டல் ரெஸ்டரேஷன் காஸ்ட் ரிகவரி. வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் கட்டுப்பாடற்ற அதிகப்படியான நீர் உறிஞ்சுதலால் சுற்றியுள்ள கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்து கிணறுகள் வற்றிப்போகும் சூழலில் இயற்கை ஆதாரங்களை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவருவதற்கான செலவை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடம் இருந்தே கட்டாயமாக வசூலிப்பதே மறுசீரமைப்பு செலவு வசூல் ரெஸ்டரேஷன் காஸ்ட் ரிகவரி பாலிசி ஆகும். இது சுற்றுச்சூழல் சட்டங்களின் உலகளாவிய கோட்பாடான மாசுபடுத்துபவரே சுரண்டுபவரே நிதியளிக்க வேண்டும் பலூட அக்ஸ்ட்ராக்ட பேஸ் பிரின்சிபல் என்பதன் அடிப்படையில் இயங்கும் ஒரு முக்கிய சட்டப்பூர்வ கொள்கையாகும். 1. மறுசீரமைப்பு செலவு எவற்றிற்காக வசூலிக்கப்படும். ஒரு நிறுவனத்தின் நீர் சுரண்டலால் பாதிக்கப்பட்ட பகுதியை கண்டறிந்து அங்கு பின்வரும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான முழு செலவும் கணக்கிடப்பட்டு அந்நிறுவனத்திடமே வசூலிக்கப்படும். செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டல் ஆர்டிஃபிஷியல் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்ட கிராமங்களில் ஆழமான செறிவூட்டு கிணறுகள் ரீசார்ஜ் ஷாஃப்ட்ஸ் கசிவுநீர் குட்டைகள் மற்றும் தடுப்பணைகளை கட்டுவதற்கான முழு செலவு. நீர்நிலைகள் தூர்வாறுதல் மற்றும் சீரமைப்பு அப்பகுதியில் உள்ள உள்ளூர் ஏரிகள் குளங்கள் மற்றும் கால்வாய்களை தூர்வாரி அவற்றின் நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கும் பணிகளுக்கான செலவு. மாற்று பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் தனியார் நீர் உறிஞ்சுதலால் உள்ளூர் மக்களின் குடிநீர் கிணறுகள் வற்றிப்போனால் அப்பகுதி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கான உள்கட்டமைப்பு செலவு.
கடல்நீர் ஊடுருவல் தடுப்புச் சுவர்கள் சார்ஃபஸ் பாரியஸ் கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான நீர் உறிஞ்சுதலால் கடல்நீர் உள்ளே புகுந்திருந்தால் அதை தடுப்பதற்கான நிலத்தடி தடுப்புச் சுவர்கள் அமைக்கும் செலவு. 2. மறுசீரமைப்பு செலவு கணக்கீட்டு முறை கோஸ்ட் அசஸ்மெண்ட் மெத்தட். தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையம் TNGWA தனது நீரியல் வல்லுநர்கள் ஹைட்ரோலஜிஸ்ட்ஸ் மற்றும் புவி அறிவியல் அமைப்புகள் மூலமாக சேதத்தின் மதிப்பை அறிவியல் பூர்வமாக கணக்கிடும். பாதிக்கப்பட்ட பரப்பளவு நிர்ணயம் சோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் நிறுவனத்தின் ஆழ்துளை கிணற்றை மையமாகக் கொண்டு சுற்றியுள்ள எத்தனை கிலோமீட்டர் சுற்றளவில் நிலத்தடி நீர்மட்டம் வீழ்ச்சியடைந்துள்ளது என புவிசார் தகவல் முறைமை GIS மூலம் கணக்கிடப்படும். சுற்றுச்சூழல் இழப்பீட்டு கணிப்பு நிலத்தடி நீர்மட்டத்தை மீண்டும் பழைய இயல்பு நிலைக்கு கொண்டுவர எத்தனை மில்லியன் லிட்டர் மழைநீரை பூமிக்குள் செலுத்த வேண்டும் மற்றும் அதற்கு தேவையான செறிவூட்டு கட்டமைப்புகளின் கட்டுமான மதிப்பீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்தமத் தயாரிக்கப்படும். கட்டாய வசூல் நோட்டீஸ் தயாரிக்கப்பட்ட சீரமைப்பு நிதியின் கட்டண விவரம் ரெஸ்டரேஷன் இன்வாய்ஸ் நிறுவனத்திற்கு சட்டப்பூர்வ நோட்டீஸாக அனுப்பப்படும். 3. சட்டப்பூர்வ அமலாக்கம் மற்றும் நில வருவாய் நிலுவை சட்டம். நில வருவாய் நிலுவை சட்டம் ரெவன்யூ ரிகவரி ஆக்ட் மறுசீரமைப்பு செலவு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட 30 நாட்களுக்குள் அத்தொகையை செலுத்த தவறினால் அத்தொகை அரசிற்குச் சேர வேண்டிய நில வருவாய் நிலுவையாக அரியர்ஸ் ஆஃப் லாண்ட் ரெவன்யூ கருதப்படும். சொத்து மற்றும் வங்கிக் கணக்குகள் முடக்கம் நில வருவாய் நிலுவை சட்டத்தை பயன்படுத்தி நிறுவனத்தின் அசையும் மற்றும் அசையாச் சொத்துக்கள் இயந்திரங்கள் மற்றும் முதன்மை வங்கிக் கணக்குகள் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறையினரால் முடக்கப்படும். இயக்க உரிமம் நிறுத்தம் மறுசீரமைப்பு செலவை முழுமையாகச் செலுத்தி முடிக்கும் வரை நிறுவனத்திற்கான தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் TNPCB இயக்க உரிமம் கொன்சென்ட் டு ஆபரேட் இடைநிறுத்தம் சஸ்பெண்ட் செய்யப்படும். 4. சமூக நீதி மற்றும் வெளிப்படைத்தன்மை. பிரத்யேக மறுசீரமைப்பு வங்கிக் கணக்கு வசூலிக்கப்படும் தொகையானது பிற அரசு செலவுகளுக்கு பயன்படுத்தப்படாமல் பாதிக்கப்பட்ட குறிப்பிட்ட கிராம பஞ்சாயத்தின் பெயரிலுள்ள பிரத்யேக நிலத்தடி நீர் மறுசீரமைப்பு நிதி கணக்கில் கிரவுண்ட் வாட்டர் ரெஸ்டரேஷன் ஃபண்ட் அக்கவுண்ட் மட்டுமே வைப்பு செய்யப்படும். காலவரையறைக்குட்பட்ட செயலாக்கம் நிதி வசூலிக்கப்பட்ட 6 மாதங்களுக்குள் பாதிக்கப்பட்ட பகுதியில் செறிவூட்டு கட்டமைப்புகளும் நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகளும் முடிவடைய வேண்டும். இதன் முன்னேற்றம் குறித்து பொதுவெளியில் டிஜிட்டல் முறையில் அறிவிக்கப்படும். முடிவுரை தனியார் நிறுவனங்கள் தங்களின் குறுகிய கால லாபத்திற்காக சமூகத்தின் கூட்டுச் சொத்தான நிலத்தடி நீரைச் சுரண்டி விட்டு தப்பித்துவிட முடியாது. நீங்கள் அழித்த இயற்கை ஆதாரங்களை உங்களின் சொந்த செலவிலேயே மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதை சட்டப்பூர்வமாக கட்டாயமாக்கும் இந்த மறுசீரமைப்பு செலவு வசூல் கொள்கை பெருநிறுவனங்களின் பொறுப்பற்ற நீர் நுகர்விற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் மிகச்சிறந்த சட்ட தடுப்பரணாகும். மழைநீர் செறிவூட்டல் கட்டாயமாக்கம் மாண்டட்டரி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் கொள்கை மற்றும் சட்ட அமலாக்கம். நிலத்தடி நீர்மட்டத்தை மீண்டும் உயர்த்துவதற்கும் பெய்யும் மழைநீரை நிலத்தடி நீர் அடுக்குகளுக்குள் ஆக்வாஃபர்ஸ் நேரடியாகச் செலுத்துவதற்கும் மழைநீர் செறிவூட்டல் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அமைப்புகளை நிறுவுவதை சட்டப்பூர்வமாக கட்டாயமாக்குவது தமிழ்நாட்டின் நீர் பாதுகாப்பிற்கு மிக அவசியமான அவசர நடவடிக்கையாகும். வெறும் மேற்பரப்பு மழைநீர் சேகரிப்போடு சர்ஃபஸ் ஸ்டோரேஜ் நிறுத்தி கொள்ளாமல் பூமிக்குள் நீரைச் செலுத்தும் அறிவியல் பூர்வமான செறிவூட்டு கட்டமைப்புகளை ரீசார்ஜ் ஷாஃப்ட்ஸ் ரீசார்ஜ் வெல்ஸ் அமைப்பதை அனைத்து துறைகளிலும் கட்டாயமாக்க வேண்டும். 1. மழைநீர் செறிவூட்டல் கட்டாயமாக்கப்படும் முதன்மை பிரிவுகள். கீழ்காணும் பிரிவுகளில் மழைநீர் செறிவூட்டு கட்டமைப்புகள் அமைப்பதை சட்டப்பூர்வ கடமையாக்க வேண்டும். அனைத்து வர்த்தக மற்றும் தொழிற்துறை நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் பாட்டில் குடிநீர் ஆலைகள் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் வணிக வளாகங்கள் கல்யாண மண்டபங்கள் மற்றும் விடுதிகள். அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் பெருநகரமைப்புகள் 8 குடியிருப்புகளுக்கு மேற்பட்ட அடுக்குமாடி கட்டடங்கள் மற்றும் நகர்மைப்புகள் கேடட் கம்யூனிட்டிஸ். அரசு மற்றும் கல்வி நிறுவனங்கள் அனைத்து அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள். ஆபத்தான சிவப்பு மண்டலங்கள் ரெட் சோன்ஸ் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ள பகுதிகளில் இயங்கும் அனைத்து சிறு மற்றும் பெரு தொழிற்துறை அமைப்புகள். 2. அறிவியல் பூர்வமான செறிவூட்டல் தொழில்நுட்ப கட்டமைப்பு. சாதாரண பள்ளங்களை தோண்டுவது மழைநீர் செறிவூட்டலாகாது. பின்வரும் தொழில்நுட்ப தரநிலைகள் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் சட்டப்பூர்வமாக பின்பற்றப்பட வேண்டும். செறிவூட்டு கிணறுகள் ரீசார்ஜ் ஷாஃப்ட்ஸ் போர்ஹெல்ஸ். கட்டிட கூரைகள் மற்றும் திறந்தவெளிகளில் இருந்து வரும் மழைநீரை வண்டல் மற்றும் குப்பைகளை வடிகட்டுதல் தொட்டிகள் கிராவல் மற்றும் சாண்ட் ஃபில்டர் பெட்ஸ் வழியாகச் செலுத்தி நிலத்தடி நீர் அடுக்குகளை அடையும் வகையில் பிரத்யேக செறிவூட்டு கிணறுகளில் விட வேண்டும். மழைநீர் சுத்தகரிப்பு மற்றும் எண்ணெய் பிரிப்பான்கள் ஓயில் செப்பரேட்டர்ஸ். தொழிற்சாலைகள் மற்றும் வாகன நிறுத்துமிடம் உள்ள வளாகங்களில் இருந்து வரும் மழைநீரில் எண்ணெய் அல்லது இரசாயனம் கலப்பதைத் தடுக்க எண்ணெய் மற்றும் மிதவை கழிவு பிரிப்பான்கள் ஓயில் மற்றும் கிரீஸ் டிராப்ஸ் பொருத்தப்பட்ட பின்னரே நீரை நிலத்தடிக்கு அனுப்ப வேண்டும். கசிவுநீர் குட்டைகள் மற்றும் தடுப்பணைகள் பார்கலேஷன் பொண்ட்ஸ். அதிக பரப்பளவு கொண்ட தொழிற்சாலை வளாகங்களில் மழைநீரை தேக்கி பூமிக்குள் கசிய வைக்கும் கசிவுநீர் குட்டைகள் அமைப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும். 3. சட்டப்பூர்வ இணைப்பும் அனுமதிகளும். மழைநீர் செறிவூட்டல் அமைப்புகளை வெறும் ஆலோசனையாக விடாமல் பிற முக்கிய அரசு அனுமதிகளோடு இணைக்க வேண்டும்.
இயக்க உரிமம் வழங்கும் முன் ஆய்வு. கான்சென்ட் டு ஓபரேட். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் டிஎன்பிசிபி தொழிற்சாலைகளுக்கு வழங்கும் இயக்க உரிமத்தை ஸ்டோ வழங்கும் முன்போ அல்லது புதுப்பிக்கும் முன்போ வளாகத்தில் முறையான மழைநீர் செறிவூட்டல் அமைப்பு இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும். கட்டிட நிறைவு சான்றிதழ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சிஎம்டிஏ டிடிசிபி ஆகியவை புதிய வணிக கட்டிடங்களுக்கு செறிவூட்டு கட்டமைப்பு தணிக்கைக்கு பின்னரே கட்டிட நிறைவு சான்றிதழ் வழங்க வேண்டும். ஆண்டு தணிக்கை ஆனுவல் ஹைட்ரோ ஆடிட். தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையத்தின் டிஎன்ஜிடபிள்யூஏ சான்றளிக்கப்பட்ட நீரியல் வல்லுநர்கள் மூலம் ஆண்டுக்கு ஒருமுறை செறிவூட்டல் அமைப்புகளின் திறனை தணிக்கை செய்ய வேண்டும். 4. விதிமீறல்களுக்கான கடுமையான தண்டனைகள். மழைநீர் செறிவூட்டல் கட்டமைப்புகளை அமைக்க தவறினால் அல்லது பராமரிக்காமல் விட்டால் பின்வரும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். கூடுதல் சுற்றுச்சூழல் வரி. நான் கம்ப்ளையன்ஸ் சார்ஜ். செறிவூட்டல் அமைப்புகளை நிறுவத் தவறும் நிறுவனங்களுக்கு சொத்து வரியில் 50 விழுக்காடு கூடுதல் அபராத வரி விதிக்கப்படும். வணிகச் சேவை இணைப்புகள் துண்டிப்பு. காலக்கெடுவிற்குள் கட்டமைப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்காத நிறுவனங்களின் வணிக மின் இணைப்பு மற்றும் நீர் இணைப்புகள் துண்டிக்கப்படும். அரசே அமைத்துச் செலவை வசூலித்தல். விதிமீறும் நிறுவன வளாகங்களில் அரசே செறிவூட்டு கட்டமைப்புகளை அமைத்து அதற்கான செலவை மறுசீரமைப்புச் செலவு வசூல். ரெஸ்டரேஷன் காஸ்ட் ரிகவரி கொள்கையின் கீழ் 2 மடங்கு அபராதத்தோடு அந்நிறுவனத்திடமிருந்து வசூலிக்கும். முடிவுரை. எவ்வளவு நீரை பூமியிலிருந்து உறிஞ்சுகிறோமோ அதில் பெரும்பகுதியை மழைநீராக மீண்டும் பூமிக்கே திருப்பித் தர வேண்டும் என்பதே இக்கொள்கையின் அடிப்படை தத்துவமாகும். மழைநீர் செறிவூட்டலை சட்டப்பூர்வமாக கட்டாயமாக்குவது தமிழ்நாட்டின் வற்றிப்போகும் நிலத்தடி நீர் வளத்தை மீட்டு வருங்கால சந்ததியின் குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்யும். தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்வீழ்ச்சி மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள பஞ்சாயத்து ஒன்றியங்கள் வட்டாரங்கள் சிவப்பு மண்டலங்கள் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் ரெட் சோன்ஸ் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய நிலத்தடி நீர் வாரியம் சிஜிடபிள்யூபி மற்றும் தமிழ்நாடு நீர்வளத்துறையின் கணக்கீட்டின்படி நிலத்தடி நீர் மறுவூட்டத்தை ரீசார்ஜ் விட 100 விழுக்காடுக்கும் அதிகமாக நீரை உறிஞ்சும் பகுதிகள் இதில் அடங்கும். தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள முக்கிய மாவட்டங்கள் மற்றும் அவற்றுக்குட்பட்ட சிவப்பு மண்டல பகுதிகள் கீழே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. 1. நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்ட முக்கிய மாவட்டங்கள். 1. கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள். காரணம் ஜவுளி ஆலைகள் சாயப்பட்டறைகள் அதிகப்படியான தொழில்மயமாக்கல் மற்றும் வணிக ரீதியான நீர் உறிஞ்சல். சிவப்பு மண்டல பகுதிகள் அன்னூர் சுலூர் தொண்டாமுத்தூர் திருப்பூர் பல்லடம் பொங்கலூர் அவினாசி மற்றும் உடுமலைப்பேட்டை பஞ்சாயத்து ஒன்றியங்கள். 2. தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் மாவட்டங்கள். காரணம் கடினமான பாறை அமைப்புகள் ஹார்ட் ராக் ஆக்வாஃபஸ் குறைவான மழைப்பொழிவு மற்றும் கட்டுப்பாடற்ற ஆழ்துளை கிணறுகள். சிவப்பு மண்டல பகுதிகள் தர்மபுரி நல்லம்பள்ளி அரூர் ஓசூர் வேப்பனப்பள்ளி மேட்டூர் ஓமலூர் மற்றும் எடப்பாடி வட்டாரங்கள். 3. திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள். காரணம் சென்னை மாநகர குடிநீர் தேவைக்காக தனியார் தண்ணீர் லாரிகள் மூலம் உறிஞ்சப்படுதல் தொழிற்பேட்டைகள் மற்றும் பாட்டில் குடிநீர் நிறுவனங்களின் உறிஞ்சல். சிவப்பு மண்டல பகுதிகள் பூந்தமல்லி திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி சோழவரம் வெள்ளிவாக்கம் மதுராந்தகம் மற்றும் திருக்கழுக்குன்றம் பகுதிகள். 4. திண்டுக்கல் தேனி மற்றும் கரூர் மாவட்டங்கள். காரணம் தீவிர விவசாய நீர் உறிஞ்சல் தோல் தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நோக்கம். சிவப்பு மண்டல பகுதிகள் தொப்பம்பட்டி ஒட்டன்சத்திரம் திண்டுக்கல் ஆத்தூர் தேனி ஆண்டிபட்டி மற்றும் கரூர் சுற்றுவட்டார பகுதிகள். 5. கடலோர மாவட்டங்கள் நாகப்பட்டினம் கடலூர் தூத்துக்குடி ராமநாதபுரம். காரணம் நிலத்தடி நீர் உறிஞ்சலால் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்து கடல்நீர் நிலத்தடிக்குள் ஊடுருவுதல் சொல்ட்வாட்டர் இன்ட்ரூஷன். சிவப்பு மண்டல பகுதிகள் கடலூர் சிதம்பரம் சீர்காழி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் கடலோர பகுதிகள். 2. சிவப்பு மண்டல புள்ளிவிவர சுருக்கம். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பஞ்சாயத்து ஒன்றியங்களின் அடிப்படையில் நிலத்தடி நீர்நிலையின் வகைப்பாடு. 3. சிவப்பு மண்டலங்களில் விதிக்கப்படும் சட்டப்பூர்வ தடைகள். புதிய வணிக ஆழ்துளை கிணறுகளுக்கு முழு தடை பாட்டில் குடிநீர் ஆலைகள் ரிசார்ட்டுகள் தொழிற்சாலைகள் மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்காக புதிய கிணறுகள் அமைக்கவோ ஆழப்படுத்தவோ அனுமதி கிடையாது. தண்ணீர் லாரி உறிஞ்சுதலுக்கு தடை சென்னையை சுற்றியுள்ள திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு சிவப்பு மண்டலங்களில் இருந்து தனியார் தண்ணீர் லாரிகள் வணிக ரீதியாக நீரை உறிஞ்சி நகரங்களுக்கு எடுத்துச் செல்ல அனுமதி மறுப்பு. விவசாய மின்சார வணிக பயன்பாட்டு தடை விவசாய கிணறுகளில் இருந்து நீரை உறிஞ்சி தனியாருக்கு விற்பனை செய்வது குற்றமாக்கப்பட்டு மின் இணைப்பு துண்டிப்பு நடவடிக்கை. ரிக் எந்திரங்கள் நுழைய தடை அரசின் முன்னனுமதியின்றி ஆழ்துளை கிணறு தோண்டும் ரிக் வாகனங்கள் ரீக் வெஹிக்கல்ஸ் சிவப்பு மண்டலங்களுக்குள் நுழைந்தால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும். முடிவுரை. தமிழ்நாட்டின் கிட்டத்தட்ட 38 விழுக்காடு பஞ்சாயத்து ஒன்றியங்கள் சிவப்பு மண்டலங்களாக மாறியுள்ளது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் எச்சரிக்கையாகும். இப்பகுதிகளில் புதிய வணிக நீர் உறிஞ்சுதலை முழுமையாக தடை செய்வதும் கழிவுநீர் மறுசுழற்சி மற்றும் மழைநீர் செறிவூட்டலை மட்டுமே ஒரே தீர்வாக அமல்படுத்துவதும் நிலத்தடி நீரை காப்பாற்றுவதற்கான ஒரே வழியாகும். கிராமங்களில் தனியார் நிறுவனங்கள் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைக்க முழுமையான தடை கம்ப்ளீட் பான் ஒன் பிரைவேட் போர் ஹெல்ஸ் இன் வில்லேஜஸ்.
கிராமப்புறங்களில் இயங்கும் பாட்டில் குடிநீர் நிறுவனங்கள், சொகுசு விடுதிகள், ரெசார்ட்ஸ், தனியார் ஆலைகள் மற்றும் வர்த்தக அமைப்புகள் புதிய ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நிலத்தடி நீரை சுரண்டுவதை தடுத்து நிறுத்துவதற்கு கிராமப்புற பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைக்க சட்டப்பூர்வமாக முழுமையான தடை பிளாங்கட் பான் விதிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். கிராமப்புற நிலத்தடி நீர் என்பது அப்பகுதி மக்களின் குடிநீர் உரிமைக்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் மட்டுமே முதன்மையானது. அதை தனியாரின் வணிக லாபத்திற்காக உறிஞ்ச அனுமதிப்பது சமூக அநீதியாகும். 1. கிராமப்புறங்களில் தனியார் நீர் சுரண்டலால் ஏற்படும் பாதிப்புகள். குடிநீர் உரிமைகள் பறிபோதல். தனியார் நிறுவனங்கள் 1000 முதல் 1500 அடி ஆழத்திற்கு பெரிய குதிரைத்திறன் (SP) கொண்ட மோட்டார்களை பயன்படுத்தி இரவும் பகலும் நீரை உறிஞ்சுவதால் சுற்றியுள்ள கிராமத்து கிணறுகளும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கான (OST) ஆதாரங்களும் வற்றிப் போகின்றன. விவசாய பரப்பு சுருங்குதல். நிலத்தடி நீர்மட்டம் அதலபாதாளத்திற்குச் செல்வதால் சிறிய மற்றும் குறு விவசாயிகள் ஆழ்துளை கிணறு அமைக்க முடியாமல் விவசாயத்தை விடுத்து கூலி வேலைக்குச் செல்லும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். சுற்றுச்சூழல் சமநிலையின்மை. கிராமப்புற நன்னீர் அடுக்கமைவுகள் ஃப்ரெஷ்வாட்டர் ஆக்வாஃபர்ஸ் வற்றுவதால் நிலம் வறண்டு போவதுடன் கடலோர கிராமங்களில் கடல்நீர் நன்னீர் அடுக்குகளுக்குள் புகும் அபாயம் ஏற்படுகிறது. 2. சட்டப்பூர்வ தடையின் முதன்மை சரத்துகள். புதிய நிலத்தடி நீர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கிராம பகுதிகளுக்கு என பின்வரும் சிறப்பு தடைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். கிராம எல்லைக்குள் வணிக கிணறுகளுக்கு தடை. கிராம பஞ்சாயத்து எல்லைகளுக்குள் எந்தவொரு தனியார் நிறுவனமும் தொழிற்சாலையும் வர்த்தக நோக்கத்திற்காக புதிய ஆழ்துளை கிணறு அமைக்க முழுமையான தடை விதிக்கப்பட வேண்டும். பஞ்சாயத்துகளின் நோ அப்ஜெக்ஷன் (NOC) அதிகாரம் ரத்து. கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் தனியாருக்கு நிலத்தடி நீர் உறிஞ்ச தன்னிச்சையாக இசைவுச் சான்று (NOC) வழங்கும் நடைமுறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு அது தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் மட்டுமே வர வேண்டும். தண்ணீர் லாரி பங்கரிங் அமைப்புகளுக்கு தடை. கிராமப்புற விவசாய நிலங்களை வாடகைக்கு எடுத்து அங்கு பெரிய சேமிப்பு தொட்டிகளை அமைத்து தனியார் தண்ணீர் லாரிகளில் நகரங்களுக்கு நீரை ஏற்றிச் செல்லும் வாட்டர் பங்கரிங் மையங்கள் சட்டவிரோதமானவையாக அறிவிக்கப்பட்டு உடனடியாக மூடிச்சீல் வைக்கப்பட வேண்டும். 3. மாற்று வழிகளும் கழிவுநீர் மறுசுழற்சியும். கிராமங்களில் புதிய கிணறுகள் அமைக்க தடை விதிக்கப்படும் போது தொழிற்துறைகள் தங்களின் நீர் தேவைகளுக்கு மாற்று உத்திகளை கையாள கட்டாயப்படுத்தப்படுவார்கள். நகராட்சி சுத்திகரிப்பு கழிவுநீர் ட்ரீட்டட் சீவேஜ் யூசேஜ். கிராமப்புறங்களை நோக்கி வரும் தொழிற்சாலைகள் நன்னீரை பயன்படுத்தக் கூடாது. அருகிலுள்ள நகரங்களின் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் STP இருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை மட்டுமே குழாய்கள் மூலம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். 100 விழுக்காடு மழைநீர் சேகரிப்பு மற்றும் செறிவூட்டல். தனியார் நிறுவனங்கள் தங்களின் சொந்த வளாகத்திற்குள் பெய்யும் மழைநீரை சேகரித்து செறிவூட்டு கிணறுகள் ரீசார்ஜ் ஷாஃப்ட்ஸ் மூலம் பூமிக்குள் செலுத்துவதை 100 விழுக்காடு கட்டாயமாக்க வேண்டும். 4. விதிமீறல்களுக்கான தண்டனை நடைமுறைகள். தடையை மீறி சட்டவிரோதமாக கிராமங்களில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் நிறுவனங்கள் மீது அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஜாமீனில் வர முடியாத குற்றவியல் வழக்கு. கிராமங்களில் சட்டவிரோதமாக ஆழ்துளை கிணறு அமைப்பது பிணையில் வர முடியாத குற்றமாக்கப்பட்டு நான் பேலபிள் அஃபென்ஸ். நிறுவன உரிமையாளர்கள் மீது 3 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் சட்டப்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும். ஆலைக்கு சீல் வைப்பு மற்றும் 10 மடங்கு அபராதம். சட்டவிரோத கிணறுகள் கான்கிரீட் கொண்டு மூடப்பட்டு ஆலைக்கு உடனடியாக சீல் வைக்கப்படுவதோடு உறிஞ்சப்பட்ட நீரின் சந்தை மதிப்பில் 10 மடங்கு அபராதம் வசூலிக்கப்பட வேண்டும். ரிக் வாகனங்கள் பறிமுதல். அனுமதி இன்றி கிராமங்களுக்குள் நுழையும் ஆழ்துளை கிணறு தோண்டும் ரிக் வாகனங்கள் ரிக் வெஹிக்கிள்ஸ் உடனடியாக அரசுடைமையாக்கப்பட வேண்டும். முடிவுரை. கிராமப்புறங்களின் நன்னீர் வளம் என்பது வரவிருக்கும் சந்ததியினருக்கும் கிராம மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்குமான உயிர்நாடியாகும். கிராமத்து நீரை வர்த்தக பண்டமாகச் சுரண்டக்கூடாது என்ற கொள்கையின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதை சட்டப்பூர்வமாக முழுமையாக தடை செய்வதே தமிழ்நாட்டின் கிராமப்புற நிலத்தடி நீரை காப்பாற்றுவதற்கான ஒரே தீர்வாகும். நீங்கள் குறிப்பிட்டுள்ள தமிழ்நாட்டின் நிலத்தடி நீர்நிலை வகைப்பாடு காட்டகரி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ஸ்டேட்டஸ் தொடர்பான அட்டவணையின் அனைத்து தரவுகளும் அட்டவணைகள் ஏதுமின்றி தொடர்ச்சியான கட்டுரை வடிவில் மட்டுமே கீழே விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் நிலத்தடி நீர்நிலை வகைப்பாடு மற்றும் பரவல் ஒரு விரிவான ஆய்வு. தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் வளத்தை பாதுகாக்கவும் அதனை அறிவியல் பூர்வமாக மேலாண்மை செய்யவும் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் CGWB மற்றும் மாநில நீர்வளத்துறை இணைந்து பஞ்சாயத்து ஒன்றியங்களின் அடிப்படையில் நீர் உறிஞ்சல் அளவை கணக்கிட்டு 4 முக்கிய பிரிவுகளாக வகைப்படுத்தியுள்ளன. மாநிலத்தில் உள்ள ஒட்டுமொத்த பஞ்சாயத்து ஒன்றியங்களில் நிலத்தடி நீர் எந்தெந்த நிலைகளில் உறிஞ்சப்படுகிறது என்பதன் விரிவான தொகுப்பு இதுவாகும். 1. சிவப்பு மண்டலம் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் ரெட் சோன். நிலத்தடி நீர் மறுவூட்டத்தை ரீசார்ஜ் விட அதிக அளவில் நீரை உறிஞ்சும் பகுதிகள் சிவப்பு மண்டலம் அல்லது மிகையாக பயன்படுத்தப்பட்ட மண்டலம் என வகைப்படுத்தப்படுகின்றன. இத்தகைய பகுதிகளில் நிலத்தடி நீர் உறிஞ்சல் சதவீதம் 100 விழுக்காடுக்கும் மேல் உள்ளது. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பஞ்சாயத்து ஒன்றியங்களில் 140க்கும் மேற்பட்டவை சுமார் 38 விழுக்காடு இந்த ஆபத்தான சிவப்பு மண்டல பட்டியலில் இடம்பெற்றுள்ளன.
அதிகப்படியான தொழில்மயமாக்கல், கட்டுப்பாடற்ற வணிக பயன்பாடு மற்றும் அடர்ந்த ஆழ்துளை கிணறுகள் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் அதலபாதாளத்திற்கு சென்ற பகுதிகள் இவை என்பதால் இங்கு புதிய வர்த்தக ரீதியிலான நீர் உறிஞ்சுதலுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2. ஆபத்தான மண்டலம் கிரிட்டிக்கல் சோன். இயற்கையாக ஊறும் நீரின் அளவுக்கு மிக நெருக்கமாக நீரை உறிஞ்சும் பகுதிகள் ஆபத்தான மண்டலம் என பிரிக்கப்படுகின்றன. இங்கு நிலத்தடி நீர் உறிஞ்சல் அளவு 90 விழுக்காடு முதல் 100 விழுக்காடு வரை பதிவாகிறது. தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சாயத்து ஒன்றியங்களில் 30க்கும் மேற்பட்டவை சுமார் 9 விழுக்காடு இந்த ஆபத்தான நிலையில் உள்ளன. இப்பகுதிகளில் உடனடி விழிப்புணர்வும் மழைநீர் செறிவூட்டல் அமைப்புகளும் தீவிரப்படுத்தப்படாவிட்டால் இவை விரைவிலேயே சிவப்பு மண்டலமாக மாறும் அபாயம் நிலவுகிறது. 3. அரை ஆபத்தான மண்டலம் செமி கிரிட்டிக்கல் சோன். நிலத்தடி நீர் பயன்பாடு எச்சரிக்கை கட்டத்தை எட்டியுள்ள பகுதிகள் அரை ஆபத்தான மண்டலம் என அழைக்கப்படுகின்றன. இப்பகுதிகளில் உறிஞ்சப்படும் நீரின் அளவு 70 விழுக்காடு முதல் 90 விழுக்காடு வரை உள்ளது. தமிழ்நாட்டின் பஞ்சாயத்து ஒன்றியங்களில் 70க்கும் மேற்பட்டவை சுமார் 18 விழுக்காடு இப்பட்டியலில் வருகின்றன. இங்கு நிலத்தடி நீர் பயன்பாட்டை கண்காணித்து வரம்பிற்குள் வைத்திருக்க தொழில்நுட்ப அடிப்படையிலான மீட்டர்கள் மற்றும் கட்டுப்பாட்டு விதிகளை செயல்படுத்துவது அவசியமாகிறது. 4. பாதுகாப்பான மண்டலம் சேஃப் சோன். இயற்கை மறுவூட்டத்தை காட்டிலும் குறைவான அளவிலேயே நிலத்தடி நீர் பயன்படுத்தப்படும் பகுதிகள் பாதுகாப்பான மண்டலம் என கருதப்படுகின்றன. இத்தகைய பகுதிகளில் நிலத்தடி நீர் உறிஞ்சல் சதவீதம் 70 விழுக்காடுக்கும் கீழ் மட்டுமே உள்ளது. மாநிலத்தின் பஞ்சாயத்து ஒன்றியங்களில் 130க்கும் மேற்பட்டவை சுமார் 35 விழுக்காடு இப்போதும் பாதுகாப்பான மண்டலமாக நீடிக்கின்றன. இப்பகுதிகளின் நன்னீர் நிலையை தொடர்ந்து தக்கவைக்கவும் எதிர்கால தேவைகளுக்கு சேமிக்கவும் நிலையான நீர்வள மேலாண்மை கொள்கைகள் தேவைப்படுகின்றன. முடிவுரை. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பஞ்சாயத்து ஒன்றியங்களில் கிட்டத்தட்ட 50 விழுக்காடுக்கும் மேற்பட்ட பகுதிகள் சிவப்பு மற்றும் ஆபத்தான மண்டலங்கள் இணைந்து கடுமையான நீர் அழுத்தத்திற்கு உள்ளாகியிருப்பது ஒரு பேரபாய எச்சரிக்கையாகும். இத்தரவுகள் சுட்டிக்காட்டும் நிலவர தீவிரத்தை புரிந்து கொண்டு சிவப்பு மற்றும் ஆபத்தான மண்டலங்களில் புதிய வணிக ஆழ்துளை கிணறுகளுக்கு முழு தடை விதிப்பதும் கழிவுநீர் மறுசுழற்சியை கட்டாயமாக்குவதும் மாநிலத்தின் நீர்வள எதிர்காலத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாகும். நிலத்தடி நீர் அனுமதிச் சீட்டு கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் பர்மிட்ஸ். தமிழ்நாட்டின் நிலத்தடி நீர் ஆதாரங்களை வணிகம், தொழிற்சாலை மற்றும் கட்டமைப்பு திட்டங்கள் கட்டுப்பாடின்றி கறப்பதைத் தடுத்து நீரை பாதுகாப்பாக மேலாண்மை செய்ய நிலத்தடி நீர் அனுமதிச் சீட்டு கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் பர்மிட் வழங்கும் முறையை கடுமையான சட்டக் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மிக அவசியமாகும். அனுமதியின்றி தோண்டப்படும் சட்டவிரோத ஆழ்துளை கிணறுகளை ஒழித்து உறிஞ்சப்படும் ஒவ்வொரு சொட்டு நீரையும் அரசின் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வர இச்சான்றிதழ் முறை முதன்மை டிஜிட்டல் வாயிலாக செயல்படும். 1. அனுமதிச் சீட்டு யாருக்கு கட்டாயம்? வணிக மற்றும் தொழிற்துறை அமைப்புகள், பாட்டில் குடிநீர் நிறுவனங்கள், ஜவுளி மற்றும் சாய ஆலைகள், தோல் தொழிற்சாலைகள், இரசாயன ஆலைகள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், வணிக வளாகங்கள், விடுதிகள், ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ் மற்றும் தனியார் திருமண மண்டபங்கள். கட்டுமான திட்டங்கள், பெரிய வணிக கட்டிடங்கள், உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் 8 குடியிருப்புகளுக்கு மேல் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள். தனிநபர் விதிவிலக்கு, சாதாரண குடிநீர் தேவைக்கான வீட்டு பயன்பாடு மற்றும் விவசாய பயன்பாட்டிற்கு இக்கட்டுப்பாடுகளிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும். 2. அனுமதிச் சீட்டு வழங்கும் நடைமுறையும் நிபந்தனைகளும். அனுமதிச் சீட்டு என்பது தானாகவோ அல்லது நிரந்தரமாகவோ வழங்கப்படும் உரிமம் அல்ல. தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையத்தின் TNGWA ஒற்றைச்சாளர இணையதளம் சிங்கிள் விண்டோ போர்டல் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்கப்பட வேண்டும். நீரியல் தணிக்கை அறிக்கை ஹைட்ரோஜியாலஜிக்கல் அசஸ்மெண்ட். விண்ணப்பிக்கும் நிறுவனத்தின் அமைவிடம் சிவப்பு மண்டலத்தில் ரெட் சோன் இல்லை என்பதையும் அங்குள்ள நிலத்தடி நீர்மட்டத்தை ஆய்வு செய்து அரசு அங்கீகரித்த நீரியல் வல்லுநர்கள் வழங்கும் தகுதிச் சான்றிதழை பதிவேற்ற வேண்டும். அனுமதிக்கப்பட்ட ஒதுக்கீட்டு வரம்பு டெய்லி எக்ஸ்ட்ராக்ஷன் கோட்டா. அனுமதிச் சீட்டில் அந்நிறுவனம் நாளைக்கு எத்தனை லிட்டர் நீர் மட்டுமே உறிஞ்சலாம் என்ற அதிகபட்ச வரம்பு திட்டவட்டமாக குறிப்பிடப்படும். காலாவதி மற்றும் புதுப்பித்தல். ஒவ்வொரு அனுமதிச் சீட்டும் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை மட்டுமே செல்லுபடியாகும். புதுப்பித்தலின் போது அப்பகுதியின் நிலத்தடி நீர்மட்டம் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டு உறிஞ்சும் அளவு குறைக்கப்படலாம் அல்லது அனுமதி ரத்து செய்யப்படலாம். 3. அனுமதிச் சீட்டு பெறுவதற்கான கட்டாய முன்தேவைகள். ஒரு நிறுவனத்திற்கு நிலத்தடி நீர் அனுமதிச் சீட்டு வழங்கப்பட வேண்டும் என்றால் அந்நிறுவனம் பின்வரும் தொழில்நுட்ப தேவைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்துதல். உறிஞ்சும் கிணற்றின் தலைப்பகுதியில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட டிஜிட்டல் மீட்டர் பொருத்தப்பட்டு அது அரசின் மையச் சேவையகத்துடன் டைரக்ட் சர்வே இன்டகிரேஷன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மழைநீர் செறிவூட்டல் சான்றிதழ். உறிஞ்சும் நீரை காட்டிலும் அதிக அளவிலான மழைநீரை பூமிக்குள் செலுத்தும் அறிவியல் பூர்வமான செறிவூட்டு கிணறுகளை ரீசார்ஜ் ஷாஃப்ட்ஸ் நிறுவப்பட்டிருக்க வேண்டும். கழிவுநீர் மறுசுழற்சி சான்றிதழ். உறிஞ்சப்படும் நீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்த 100 விழுக்காடு கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். 4.
விதிமீறல்களுக்கான தண்டனை நடைமுறைகள். அனுமதிச் சீட்டின்றி நீர் உறிஞ்சினால் சட்டவிரோத நடவடிக்கை. அனுமதிச் சீட்டு பெறாமல் ஆழ்துளை கிணறு அமைத்து நீரை உறிஞ்சுவது பிணையில் வர முடியாத குற்றமாக நான் பேலபிள் அஃபென்ஸ் மாற்றப்பட்டு 3 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ஆலை மூடல் நடவடிக்கை எடுக்கப்படும். ஒதுக்கீட்டு வரம்பை மீறினால் ரத்து. அனுமதிச் சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தினசரி வரம்பை விட கூடுதலாக நீரை உறிஞ்சினால் உடனடி அபராதமாகச் சந்தை மதிப்பில் 10 மடங்கு அபராதமும் 2ஆம் முறை விதிமீறலுக்கு அனுமதிச் சீட்டு நிரந்தர ரத்தும் செய்யப்படும். மின் இணைப்பு துண்டிப்பு. அனுமதிச் சீட்டு ரத்து செய்யப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் மின்சார வாரியத்தால் கிணற்றிற்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு ஆழ்துளை கிணறு கான்கிரீட் கொண்டு மூடப்படும். முடிவுரை. நிலத்தடி நீர் அனுமதிச் சீட்டு என்பது வெறுமனே வணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் ஒரு சான்றிதழ் அல்ல. அது தமிழ்நாட்டின் நீர் ஆதாரத்தை சட்டவிரோத சுரண்டலிலிருந்து தடுக்கும் கட்டுப்பாட்டு அரணாகும். டிஜிட்டல் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய இச்சான்றிதழ் முறை தனியார்களின் நீர் வணிகத்தை கட்டுப்படுத்தி மாநிலத்தின் எதிர்கால நீர் பாதுகாப்பை உறுதி செய்யும். நிலத்தடி நீர் அனுமதிச் சீட்டு ஆண்டுதோறும் புதுப்பித்தல் கொள்கை ஆனுவல் ரெனியூவல் பாலிசி. வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படும் நிலத்தடி நீர் எடுப்பதற்கான அனுமதிச் சீட்டை கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் பர்மிட்ஸ் ஆண்டுதோறும் கட்டாயமாக புதுப்பிக்கும் ஆனுவல் ரெனியூவல் முறையின் கீழ் கொண்டு வருவது நிலத்தடி நீர் மேலாண்மையில் மிக முக்கிய படியாகும். பல ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் உரிமங்கள் வழங்கப்படும் போது இடைப்பட்ட காலத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தில் ஏற்படும் வீழ்ச்சியையோ அல்லது நிறுவனங்கள் செய்யும் விதிமீறல்களையோ அரசால் உடனடியாக கண்டறிந்து தடுக்க முடிவதில்லை. எனவே ஆண்டுதோறும் புதுப்பிக்கும் நடைமுறை தொடர்ச்சியான கண்காணிப்பை உறுதி செய்யும். 1. ஆண்டுதோறும் புதுப்பிப்பதற்கான முதன்மை நோக்கங்கள். நிலத்தடி நீர்மட்ட மாறுபாடுகளை கண்காணித்தல். மழைப்பொழிவு குறைவு வறட்சி அல்லது அதிகப்படியான உறிஞ்சல் காரணமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் திடீரென குறைந்தால் அடுத்த ஆண்டு புதுப்பித்தலின் போது அந்நிறுவனத்திற்கு அனுமதிக்கப்படும் நீரின் அளவை குறைக்கவும் கோடா ரெடக்ஷன் அல்லது அனுமதியை முற்றிலும் நிறுத்தி வைக்கவும் அரசுக்கு அதிகாரம் கிடைக்கும். தொழில்நுட்ப தணிக்கை ஆனுவல் ஹைட்ரோ ஆடிட். பொருத்தப்பட்டுள்ள ஸ்மார்ட் மீட்டர்கள் சரியாகச் செயல்படுகின்றனவா. நேரடி சேவையக இணைப்பு டைரக்ட் சர்வே இன்டகிரேஷன் தடையின்றி உள்ளதா என்பதை ஆண்டுக்கு ஒருமுறை கள ஆய்வு செய்ய இது உதவும். சுற்றுச்சூழல் இணக்கத்தை சரிபார்த்தல். நிறுவன வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் செறிவூட்டு கட்டமைப்புகள் ரீசார்ஜ் ஷாஃப்ட்ஸ் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகள் தடையின்றி இயங்குவதை உறுதி செய்த பின்னரே புதுப்பிப்பு சான்றிதழ் வழங்கப்படும். 2. புதுப்பித்தல் விண்ணப்ப நடைமுறை டிஜிட்டல் ரெனியூவல் ப்ரோசெஸ். ஆண்டு புதுப்பித்தல் நடைமுறை எவ்வித லஞ்ச ஊழலுக்கும் இடமளிக்காமல் தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையத்தின் TNGWA ஒற்றைச்சாளர இணையதளம் வாயிலாக முழுமையாக டிஜிட்டல் முறையில் நடைபெற வேண்டும். தானியங்கி தரவு தணிக்கை ஆட்டோமேட்டட் டேட்டா செக். கடந்த ஒரு ஆண்டில் நிறுவனம் உறிஞ்சிய மொத்த நீரின் அளவு சேவையகத்தில் பதிவாகியுள்ள ஸ்மார்ட் மீட்டர் தரவுகள் மூலம் தானாகவே சரிபார்க்கப்படும். ஒதுக்கீட்டு வரம்பு சோதனை கோடா கம்ப்ளையன்ஸ். நிறுவனம் தனக்கு அனுமதிக்கப்பட்ட தினசரி உறிஞ்சல் வரம்பை டெய்லி கோடா எப்போதேனும் மீறியுள்ளதா என்பது கணினி வழியே தணிக்கை செய்யப்படும். கள ஆய்வு மற்றும் சான்றளிப்பு. நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நீரியல் வல்லுநர்கள் ஹைட்ரோலஜிஸ்ட்ஸ் மூலம் மழைநீர் சேமிப்பு மற்றும் கழிவுநீர் மறுசுழற்சி முறைகள் ஆய்வு செய்யப்பட்டு ஆன்லைனில் அறிக்கை பதிவேற்றப்படும். 3. புதுப்பித்தலின் போது எடுக்கப்படும் முடிவுகள். ஆண்டு ஆய்வின் முடிவில் நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கேற்ப பின்வரும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வழக்கமான புதுப்பித்தல் ரெனியூவல் கிராண்டட். அனைத்து விதிகளையும் 100 விழுக்காடு பூர்த்தி செய்து பகுதியில் நீர்மட்டம் சீராக இருந்தால் அடுத்த ஒரு ஆண்டிற்கு அனுமதி புதுப்பிக்கப்படும். ஒதுக்கீட்டை குறைத்தல் கோடா ரெடக்ஷன். அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்திருந்தால் நிறுவனத்திற்கு அனுமதிக்கப்பட்ட தினசரி நீரின் அளவில் 25 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு வரை உடனடியாக குறைக்கப்படும். புதுப்பித்தல் மறுப்பு ரெனியூவல் ரெஃப்யூசல். பகுதி சிவப்பு மண்டலமாக ரெட் சோன் மாறியிருந்தாலோ அல்லது மீட்டரில் முறைகேடு சட்டவிரோத உறிஞ்சல் போன்ற தீவிர விதிமீறல்கள் கண்டறியப்பட்டிருந்தாலோ புதுப்பித்தல் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். 4. புதுப்பிக்க தவறினால் அல்லது காலாவதியானால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள். தானியங்கி சீல் வைப்பு நடவடிக்கை. அனுமதிச் சீட்டு காலாவதியாகும் நாளுக்குள் புதுப்பிக்கப்படாவிட்டால் அடுத்த நாளே அந்நிறுவனத்தின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு ஆழ்துளை கிணறு அதிகாரிகளால் கான்கிரீட் கொண்டு மூடப்படும். சட்டவிரோத உறிஞ்சலாக கருதுதல். காலாவதியான அனுமதிச் சீட்டுடன் நீரை உறிஞ்சுவது சட்டவிரோத நீர் திருட்டாக கருதப்பட்டு 10 மடங்கு நிதி அபராதமும் பிணையில் வர முடியாத குற்றவியல் வழக்கும் பாயும். முடிவுரை. நிலத்தடி நீர் என்பது நிலையான ஒரு வளமல்ல, அது காலநிலைக்கு ஏற்ப மாறக்கூடியது. எனவே நிலத்தடி நீர் அனுமதிச் சீட்டை ஆண்டுதோறும் புதுப்பிப்பதை கட்டாயமாக்குவது இயற்கையின் மாறுதல்களுக்கு ஏற்ப வணிக நீர் நுகர்வை கட்டுப்படுத்தும் நெகிழ்வுத்தன்மை கொண்ட பாதுகாப்பு அரணாக திகழும். சுற்றுச்சூழல் தணிக்கை சார்ந்த நிலத்தடி நீர் அனுமதி என்வாயரன்மெண்டல் ஆடிட் பேஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பர்மிட்ஸ். வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு நிலத்தடி நீர் எடுப்பதற்கான அனுமதியை கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் பர்மிட் வழக்கமான நிர்வாக நடைமுறையாக வழங்காமல் முறையான சுற்றுச்சூழல் மற்றும் நீரியல் தணிக்கை என்வாயரன்மெண்டல் மற்றும் ஹைட்ரோஜியோலஜிக்கல் ஆடிட் அறிக்கையின் அடிப்படையில் மட்டுமே வழங்குவது சட்டப்பூர்வமாக்கப்பட வேண்டும்.
இயற்கை வளங்களை பயன்படுத்தும் உரிமையானது சுற்றுப்புறச் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் செயல்படும் நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்ற நிலையான வளர்ச்சி சஸ்டேனபிள் டெவலப்மெண்ட் கொள்கையின்படி இத்தணிக்கை முறை அமைய வேண்டும். 1. சுற்றுச்சூழல் தணிக்கையின் முதன்மை ஆய்வு கூறுகள். ஒரு நிறுவனத்திற்கு நீர் உறிஞ்சும் அனுமதி வழங்கும் முன் அரசு அங்கீகரித்த சுயாதீன சுற்றுச்சூழல் தணிக்கையாளர்கள் அம்பானல் என்வாயரன்மெண்டல் ஆடிட்டர்ஸ் பின்வரும் 5 முக்கிய அம்சங்களை நேரடியாக கள ஆய்வு செய்து தணிக்கை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். நிலத்தடி நீர் சமநிலை திறன் ஆக்வாஃபர் கபாசிட்டி. குறிப்பிட்ட பகுதியில் நிலத்தடி நீரின் தற்போதைய மட்டம் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு மற்றும் அப்பகுதியில் இயற்கையாக ஊறக்கூடிய நீரின் அளவு ஆகியவற்றை கணக்கிட்டு புதிய உறிஞ்சலால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுமா என்பதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்தல். நீர் தேவை மற்றும் பயன்பாட்டு திறன் வாட்டர் ஃபுட்பிரிண்ட் ஆடிட். நிறுவனம் கோரும் நீரின் அளவு அவர்களின் உண்மையான உற்பத்தி தேவைகளுக்கு உகந்ததுதானா அல்லது நீர் வீணடிக்கப்படுகிறதா என்பதை கணக்கிடுதல். கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் பூஜ்ஜிய கழிவுநீர் வெளியேற்றம் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ZLD. உறிஞ்சப்படும் நீர் பயன்படுத்தப்பட்ட பின் சுத்திகரிக்கப்பட்டு 100 விழுக்காடு மீண்டும் உற்பத்திக்கு அல்லது இதர பயன்பாடுகளுக்கு மறுசுழற்சி செய்யப்படுகிறதா என்பதை உறுதி செய்தல். மழைநீர் செறிவூட்டல் திறன் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆடிட். நிறுவனம் உறிஞ்சும் நீரின் அளவை காட்டிலும் அதிக அளவிலான மழைநீரை பூமிக்குள் செலுத்துவதற்கான அறிவியல் பூர்வமான செறிவூட்டு கிணறுகளை ரீசார்ஜ் ஷாஃப்ட்ஸ் அமைத்து பராமரித்து வருகிறதா எனச் சரிபார்த்தல். சுற்றுப்புற நீர்நிலைகளின் ஆரோக்கியம். நிறுவனத்தின் நீர் உறிஞ்சலால் சுற்றியுள்ள கிராமத்து குடிநீர் கிணறுகள் விவசாய கிணறுகள் மற்றும் நீர்நிலைகளில் வறட்சி அல்லது கடல்நீர் ஊடுருவல் சொல்போட இன்ட்ரூஷன் ஏற்படுகிறதா என மதிப்பீடு செய்தல். 2. தணிக்கை சார்ந்த அனுமதி வழங்கும் நடைமுறை. சுயாதீன தணிக்கையாளர் நியமனம். தணிக்கையானது நிறுவனங்களின் சொந்த பொறியாளர்களால் செய்யப்படாமல் தமிழ்நாடு நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையத்தால் TNGWA நியமிக்கப்படும் சுயாதீன நீரியல் மற்றும் சுற்றுச்சூழல் நிபுணர்களால் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும். பொதுமக்கள் கருத்து கேட்பு பப்ளிக் கன்சல்டேஷன். அதிகளவில் நீரை பயன்படுத்தும் பெரிய தொழிற்சாலைகள் மற்றும் பாட்டில் குடிநீர் நிறுவனங்களுக்கு சுற்றுச்சூழல் தணிக்கை செய்யப்படும் போது அப்பகுதி கிராம பஞ்சாயத்து மற்றும் பொதுமக்களின் கருத்துகள் கேட்கப்பட்டு தணிக்கை அறிக்கையில் சேர்க்கப்பட வேண்டும். டிஜிட்டல் போர்ட்டலில் அறிக்கை வெளியீடு. தணிக்கை அறிக்கைகள் முழுமையாக வெளிப்படைத்தன்மையுடன் நீர்வளத்துறையின் இணையதளத்தில் பொதுமக்களின் பார்வைக்கு ஏற்றப்பட வேண்டும். 3. தணிக்கை முடிவுகளின் அடிப்படையிலான நடவடிக்கைகள். சுற்றுச்சூழல் தணிக்கை அறிக்கையின் தரவரிசை ஆடிட் ஸ்கோர் அடிப்படையில் மட்டுமே அனுமதிச்சீட்டு குறித்த முடிவுகள் எடுக்கப்படும். முழுமையான அனுமதி அப்ரூவ். சுற்றுச்சூழல் தணிக்கையில் தரச்சான்று பெறும் நிறுவனங்களுக்கு 100 விழுக்காடு கழிவுநீர் மறுசுழற்சி மற்றும் மழைநீர் செறிவூட்டல் கொண்டவை அனுமதிக்கப்பட்ட ஒதுக்கீட்டு வரம்பிற்குள் டேலி கோடா நீர் எடுக்க அனுமதி வழங்கப்படும். நிபந்தனை பூர்த்தி மற்றும் ஒதுக்கீட்டு குறைப்பு கண்டிஷனல் அப்ரூவல். தணிக்கையில் சிறு குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் உறிஞ்சும் அளவை பாதியாக குறைத்து 3 மாத கால அவகாசத்திற்குள் குறைபாடுகளை சரிசெய்ய நிபந்தனை விதிக்கப்படும். அனுமதி மறுப்பு மற்றும் நிராகரிப்பு பார்மத் ரிஜெக்டட். கழிவுநீர் சுத்திகரிப்பு இன்மை போலி மழைநீர் சேகரிப்பு மற்றும் சுற்றியுள்ள நீர் ஆதாரங்களை பாதிக்கும் நிறுவனங்களின் விண்ணப்பங்கள் உடனடியாக நிராகரிக்கப்படும். 4. போலி தணிக்கை அறிக்கைகளுக்கான தண்டனைகள். தணிக்கையாளர்கள் மீது குற்றவியல் வழக்கு. கள ஆய்வு செய்யாமல் அல்லது நிறுவனங்களுக்கு சாதகமாக போலி சுற்றுச்சூழல் தணிக்கை அறிக்கை அளிக்கும் தணிக்கையாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது பிணையில் வர முடியாத குற்றவியல் வழக்கு நான் வேலபிள் கேஸ் பதிவு செய்யப்படும். நிரந்தர கருப்பு பட்டியல் பிளாக்லிஸ்டங். போலி அறிக்கை அளித்த தணிக்கை அமைப்பின் அங்கீகாரம் நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு வாழ்நாள் முழுதும் நிலத்தடி நீர் எடுக்க தடை விதிக்கப்படும். முடிவுரை. சுற்றுச்சூழல் தணிக்கையை அடிப்படையாக கொண்டு மட்டுமே நிலத்தடி நீர் அனுமதி வழங்குவது என்பது இயற்கை வளங்களை வர்த்தக கொள்ளையிலிருந்து பாதுகாக்கும் முதன்மையான வடிகட்டியாக சேஃப்டி ஃபில்டர் செயல்படும். இக்கடுமையான தணிக்கை முறை வணிக நிறுவனங்களை பொறுப்புடன் நீரை பயன்படுத்தவும் கழிவுநீர் மறுசுழற்சியை தீவிரமாக நடைமுறைப்படுத்தவும் கட்டாயப்படுத்தும்.